Hi dear students, today we are learning about chapter 21, the Sale of Goods Act 1930. சரக்கு விற்பனை சட்டம் 1930. Sale of goods is one the most important act coming under special contract. This act was passed in the year 1930. Prior to this act, it was governed by the Indian Contract Act 1872. Contracts for the sale of goods are subjected to general legal principles applicable to all contracts. Hence, the general provisions of Indian Contract Act continue to apply to the contract for the sale of goods. சரக்கு விற்பனை சட்டம் அப்படின்றது ஒரு ஒப்பந்த சட்டத்தில் சிறப்பு ஒப்பந்தமாக விளங்குது. ஸோ இந்த சட்டம் 1930ஆம் ஆண்டு கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த சட்டம் இந்திய ஒப்பந்த சட்டம் 1872 பிரிவு 7 உட்பிரிவு விவாதிக்கப்பட்டிருக்குது. ஸோ இதை இந்தியாவுடைய ஒப்பந்த சட்டத்தின் கொள்கையில் அனைத்து எல்லா வகை சிறப்பு ஒப்பந்தத்திற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஒப்பந்த சட்டத்தின் கொள்கைகள் எல்லாமே எல்லா வகையான சிறப்பு ஒப்பந்தத்துக்கும் பொருந்தும். எனவே இந்த சரக்கு விற்பனை சட்டத்தில் அடிப்படையையும் ஒப்பந்த சட்டத்தின் அடிப்படையும் கொள்கைகளையும் ஒட்டியதாகவே இருக்கும். இதை எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரல் ப்ரொவிஷன் ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் கண்டினியூ டு அப்ளை டு த கான்ட்ராக்ட் ஃபார் சேல் ஆஃப் கூட்ஸ். இது எதை பேஸ் பண்ணியிருக்கும்? கான்ட்ராக்ட் ஃபார் சேல் ஆஃப் கூட்ஸ். தென் நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல், அதாவது விற்பனை ஒப்பந்தத்தில் உருவாக்கம். கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் கூட்ஸ். கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் கூட்ஸ் இஸ் contract whereby the seller transfers or agrees to transfer the property, it means ownership of the goods, to the buyers for a price. The term ownership is utmost importance in the sale of goods. Students have to understand that sale means selling the ownership of the goods to the buyers for a price besides transferring the physical possessions of the goods. Mere possession of the goods does not entitle a person to ownership. Similarly, purchase means buying the ownership of the goods from the seller for a price. The term ownership or property confers on the buyer an absolute freedom to dispose of the asset in any way as they like. Buyers has ultimate rights of the property purchased against the whole world. In this context, it is essential to learn the essential elements of a contract of sale. ஸோ விற்பனை ஒப்பந்த உருவாக்கம். ஸோ இந்த சரக்கு விற்பனை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். எப்போ கொண்டு வந்தாங்க? 1872லேயே இதை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த விற்பனை ஒப்பந்தம் அப்படிங்கிறது எந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக அந்த பொருளை விற்கிறவங்க வாங்குறவங்களுக்கு விலையை அதனுடைய மறுபயன் பெற்றுக்கொண்டு பொருள் மீதான உரிமையை மாற்றி தருகிறாரோ, அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான அமௌண்ட்டை பெற்றுட்டு அந்த பொருளோடைய அவங்கக்கிட்ட கொடுத்து அந்த உரிமையை அவங்களுக்கு மாற்றி தராங்களோ, அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். ஸோ இந்த மாணவர்கள் விற்பனை என்ன, விற்பவர் பொருள்கள் மீதான உரிமையை மறுபயனுக்கு மாற்றி தருகிறது. விற்பனையுடைய பொருள் மீதான இருக்கக்கூடிய உரிமையை மறுபயனுக்கு மாற்றி தருகிறார். அதை கொள்முதல் என்றால் பொருளின் மீதான உரிமையை மறுபயன் என்று வாங்குகிறவர்கள் என முதலில் அறிய வேண்டும். ஸோ அதை வாங்குறவங்களுடைய உரிமை என்னென்னா அதை நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு நபர்கிட்ட இருக்கக்கூடிய பொருள்
அவருக்கு சொந்தமானது. இதை ஃபஸ்ட்டு உறுதியாக கூற முடியாது. உரிமை என்ற சொல் மிகவும் முக்கியமான ஒன்று. உரிமை அப்படிங்கிறது என்ன, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஸோ உண்மையான உரிமையை பெற்றவர் தான் உரிமையை பெற்ற பொருளை எப்படி வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம். உரிமை பெற்றவங்க என்ன பண்ணலாம், அவங்க உரிமை பெற்ற பொருளை எப்படி வேணாலும் அவங்க அனுபவிக்கலாம். இந்த உலகத்தில் அதை அவர் எப்படி வேண்டுமானாலும் சட்ட ரீதியான நோக்கத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். சட்ட ரீதியான ஒரு நோக்கத்துக்காக அதை எப்படினாலும் நம்ம பயன்படுத்தலாம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா வாங்குறது அப்படின்னா சொல் பொருளின் ஏகபோக உரிமையை பெறுவதையும் விற்றல் என்ற சொல் பொருளின் உரிமையை மாற்றுத்தரும் செயலையும் குறிக்கும். வாங்கிறது அப்படின்றது உரிமையை பெறதும், விற்கிறது அப்படிங்கிறது உரிமையை மாற்றித்தரக்கூடிய செயலையும் குறிக்கக்கூடியது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இந்த விற்பனை சட்டத்தில் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எது, இந்த விற்பனை ஒப்பந்தத்தை உருவாக்க, ஃபார்மேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். தென் நெக்ஸ்ட் ஒன், எசென்சியல் எலிமெண்ட் ஆஃப் எ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். விற்பனை சட்டத்தின் அடிப்படை கூறுகள். த ஃபாலோயிங் எசென்சியல் எலிமெண்ட்ஸ் ஆர் நெசசரி ஃபார் த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். ஃபர்ஸ்ட் ஒன், டூ பார்ட்டிஸ், இரு தரப்பினர். எ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் involves two parties, the seller and the buyer. The buyer and the seller should be two different persons. If a person buys his own goods, there is no sale. On the dissolution of partnership, when the surplus assets including goods were distributed among the partners, the court held that it was not a sale attracting sales tax. The partners were themselves joint owners of the goods and they could not be both seller and buyers. However, there is one exception. When the goods of a person are sold in execution of a decree, he himself may buy the goods to retain their ownership. So first one என்ன, இரு தரப்பினர். இந்த சரக்கு விற்பனை சட்டத்தில் இரு தரப்பினரும் ஈடுபட்டுள்ளனர். ஸோ இந்த கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் ரெண்டு பார்ட்டிஸ் இருக்காங்க. அவர்களில் ஒருவர் வாங்கினர், இன்னொரு விற்பனையாளர். ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, பையர்ஸ், அண்ட் அனதர் ஒன் பர்சன் இஸ் செல்லர். ஒரு தனிநபர் தனக்கே பொருளை எடுத்துக்கொள்வதை விற்பனை என்று சொல்ல குறிக்காது. ஒரு தனி பர்சன்ஸு என்ன பண்ணுறாங்க, ஒரு பொருளை எடுத்துக்கிறது விற்பனைன்னு இங்கே சொல்ல முடியாது, சேல்ஸ்னு சொல்ல முடியாது. குறிப்பாக ஒரு கூட்டாண்மை கலைக்கப்படும் போது, அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார்மை கலைக்கும் போது, ஸோ அதிகமாக இருக்கிற சொத்துக்களை கூட்டாளிகள் தங்களுக்கு சேர வேண்டிய நிலுவைக்காக எடுத்துக்கொள்ளும் போதோ அந்த நடவடிக்கை என்னன்னு சொல்கிறாங்க, சேல்ஸ் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. எனவே அதற்கு என்ன பண்ணுறாங்க, சேல்ஸ் டேக்ஸ் கட்ட வேண்டியதும் கிடையாது. காரணம், கூட்டாளிகள் அனைவரும் இணை உரிமையாளர்கள். அவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்க, இணையான உரிமையாளர், ஈக்குவல் பார்ட்னர்ஸ். எனவே அந்த உரிமை படைத்தவன் தானே தனக்கு உரிமையை மாற்றிக்கொள்ள முடியாது. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த உரிமையை மாற்றிக்கொள்ளவும் முடியாது. நீதிமன்ற ஆணையை மதித்து, கோர்ட்டுடைய ஆணையை மதித்து சொத்தாட்சி அலுவலர் ஒரு நபருடைய சொத்துக்களை ஏலம் விடும்போது, அந்த நபருடைய சொத்தை ஏலம் விடும்போது அதில் இருக்க பொருளுடைய உரிமையாளர் அவர் பொருளை ஏலத்தில் எடுக்கலாம். பொருளுடைய உரிமையாளர் கூட அந்த பொருளை ஏலத்தில் எடுத்துக்கலாம். Then next one, transfer of property, பொருளின் மீதான உரிமை மாற்றம். To constitute sale, the seller must transfer or agree to transfer the ownership in the goods to buyers. A mere transfer of possessions does not amount to sale. ஸோ அந்த விற்பனை அப்படின்னு சொல்லக்கூடியது விற்பவர் அதனுடைய பொருளுக்கு மீதான
உரிமையை வாங்குபவருக்கு மறுபயன் பெற்றுக்கொண்டு மாற்றி தர வேண்டும். மறுபயனா அதுக்கு ஈக்குவலாக அமௌண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது பெற்றுக்கிட்டு அவங்களுக்கு அந்த ப்ராடக்டை உரிமையை அவங்களுக்கு மாற்றி கொடுக்கக்கூடியது. பொருளுடைய உடைமையை மாற்றுவது என்று செயல் விற்பனை ஆகாது. பொருளுடைய உடைமையை மட்டும் மாற்றிக்கிறது அப்படிங்கிறது சேல்ஸு கிடையாது. அந்த பொருளுடைய உரிமையையும் அவங்க என்ன பண்ணிக்கணும், மாற்றி கொடுக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் பாரு, நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்த மட்டும் நமக்கு கொடுக்கறது என்ன கிடையாது, சேல்ஸ் கிடையாது. அந்த இடத்தோட அந்த உரிமையை நமக்கு மாற்றி கொடுக்குறாங்க பார்த்தியா, ஒரு பெயர்லேருந்து இன்னொருத்தருடைய பெயருக்கு மாற்றி கொடுக்குறாங்க பார்த்தியா, அதுதான் என்ன அப்படி பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. தென் நெக்ஸ்ட் ஒன் கூட்ஸ், சரக்கு அல்லது பொருள். த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் மஸ்ட் பி கூட்ஸ். ஸோ இதில் கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட்ஸு. இன் எக்ஸ்க்ளூட்ஸ் மணி, actionable claims and immovable property. The term goods includes every kind of movable property, stock and shares, growing crops, etc. Goodwill, trademarks, copyright, patent right, etc. are all regarded as goods. goods அப்படின்றதுக்கு என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தா சரக்கு அல்லது பொருள்னு பேர். அது அந்த ப்ராடக்டை என்னன்னு சொல்ல, சரக்கு என்ற சொல், கூட்ஸ் அப்படிங்கிற சொல் பணம், அசையா சொத்து, உரிமைக்கோர், சரக்கில் அடங்காது. இதெல்லாம் இந்த கூட்ஸில் அடங்காது. எது அதெல்லாம் அடங்காதுன்னு பார்த்தீங்கன்னா கேஷு, ஃபிக்ஸட் அசட்டு, அந்த ஆக்ஷனபிள் கிளைம், இதெல்லாமே ஸ்டாக்கில் அடங்காது. ஸ்டாக் அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா பணமோ அசையா சொத்துக்கள் மற்றும் உரிமைக்கோர் போன்றவற்றில் அடங்காது. மேலும் இந்த சரக்கில் இருக்கக்கூடிய அந்த கூட்ஸு அப்படிங்கிறது அனைத்து அசையும் சொத்துக்களாக பங்குகள், பயிர்கள், கண்ணுக்கு புலனாகாத இனங்கள், நற்பெயர், காப்புரிமை, பதிப்புரிமை, வணிக குறிகள், வியாபார சூத்திரங்கள், இதெல்லாமே இதில் உள்ளடக்கி இருக்கக்கூடியது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு இன்னொருக்க சொல்கிறேன். பங்குகள், ஷேர்ஸு, பயிர்கள், ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பயிரிடுறோம்ல, கிராப்ஸு, ஸோ அது. தென் குட்வில்லு, ட்ரேட்மார்க், காப்பிரைட்ஸ், பேட்டன் ரைட்ஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸு. இது எல்லாமே என்ன அசையக்கூடிய சொத்துக்கள், அதனால் இது கூட்ஸில் வரக்கூடியதாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் ப்ரைஸ், விலை. The mandatory consideration for the goods sold is called price. If the goods are exchanged for goods, it is only barter and not a sale. But if goods are sold partly for goods and partly for money, the contract is one of sale. ஸோ இந்த பொருளுடைய விற்பனை அப்படின்றது மறுபயனே, அதுதான் என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுது. ஒரு பொருளை விற்று அது மறுபயன் அடையக்கூடிய விலை, அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைஸு. ஸோ அந்த பொருளுக்கு மாற்றாக பரிமாற்றம் செய்து கொள்வது, விலை உயர்ந்த பொருளை பொருளுக்கு மீத பகுதியாக விலைக்கு மாற்றிக்கொள்ளும்போது அதான் அந்த ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கிறது. ஸோ அந்த மாற்றிய பகுதியை மட்டும் அந்த விற்பனை நடவடிக்கைக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியது. அதாவது இந்த முழு நடவடிக்கையும் விற்பனை நடவடிக்கை ஆகாது. முழுசாக நடக்கிறது நடவடிக்கை விற்பனை ஆகாது. தென் நெக்ஸ்ட் ஒன் இன்க்ளூட்ஸ் போத் சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு செல். விற்பனை மற்றும் விற்பனை உடன்பாடு. The term contract of sale includes both sale and agreement to sell. If the property in goods is transferred immediately to the buyer, it is called sale. On the other hand, if the transfer of property takes place at a future date or on fulfillment of certain conditions, it is called an agreement to sell.
இந்த விற்பனை மற்றும் விற்பனை உடன்பாடு, சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு செல். இந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒப்பந்தம் சொல்லில் விற்பனை மற்றும் விற்பனை உடன்பாடும் உள்ளடக்கியது. இதில் என்ன இருக்குது? விற்பனை மற்றும் விற்பனையை உள்ளடக்கியது. அதனுடைய பொருளை, அந்த உரிமையை உடனே மாற்றிவிடக்கூடிய நடவடிக்கைகள். அந்த உரிமையை என்ன பண்ணுறாங்க? உடனே மாற்றக்கூடிய நடவடிக்கைகள் சேல்ஸ் அப்படின்னும், அதனுடைய உரிமையை இன் ஃப்யூச்சரில் மாற்றக்கூடிய நடவடிக்கைகளை என்ன அப்படின்னு சொல்கிறோம்? அக்ரிமெண்ட் டு செல். ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட் மூலமாக அது சேல் பண்ணக்கூடியது தான் அக்ரிமெண்ட் டு செல். These are all the essential elements of a contract of sale. Then next one, difference between sale and agreement to sell. விற்பனை மற்றும் விற்பனை உடன்பாட்டிற்கும் உள்ள வேறுபாடு. First one, ownership transference. The property in the goods passes from the seller to buyer immediately, so that the seller is no more owner. ஸோ விற்பனை அப்படின்றது அந்த விற்பனை செய்யக்கூடிய பொருளுடைய உரிமையை உடனடியாக மாறிவிடுது. ஸோ அந்த விற்பனையாளர் உரிமை மாற்றியவுடன் உரிமையாளர் என்ற தகுதி நிலையை இழந்து விடுகிறார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலில். தென் அக்ரிமெண்ட் டு செல், அதில் பாரு, த ப்ராப்பர்ட்டி in the goods has to pass at a future time or after the fulfillment of certain conditions specified in the contract. இந்த விற்பனை உடன்பாட்டில் இருக்கக்கூடிய உரிமை விற்பனையாளர்கிட்டருந்து வாங்குவோருக்கு எதிர்காலத்தில் மாறும். அது என்னாகும்? எதிர்காலத்தில் மாறும் தன்மையை கொண்டு இருக்கிறனால இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விற்பனை உடன்படிக்கை, அக்ரிமெண்ட் டு செல். ஸோ அதனுடைய ப்ராப்பர்ட்டியுடைய ஓனர்ஷிப் இன் ஃப்யூச்சரில் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஒன், ரிஸ்க் ஆஃப் லாஸ், நட்ட இடர்பாடு. where the goods sold under the contract of sale are destroyed, the loss falls squarely on the buyers as the ownership in the goods has already passed on to the latter. ஸோ விற்கப்பட்ட பொருள் அது சேதம் அடைஞ்சிருந்தா அதனால் ஏற்பட்ட நஷ்டம் வாங்குவோரையே சாரும். ஸோ விற்கப்பட்டுருச்சு அந்த ப்ராடக்ட்டு, அதனால் அதை யாரை தான் சேரும்? அது பொருளை வாங்கினவங்கள தான் சாரும். அந்த விற்கப்பட்ட அந்த ப்ராடக்டில் விற்பனையாளரிடமிருந்து கூட நட்டத்தை வாங்கியவர் தான் ஏற்க வேண்டும். விற்பனையாளர்கிட்ட வாங்கினவங்க தான் அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கணும். where the goods under the agreement to sell are destroyed, the losses falls squarely on the seller as the ownership is still vested with the seller, even though the possessions of the goods is with the buyer. இந்த விற்பனை உடன்படிக்கை, அதாவது அக்ரிமெண்ட் டு செல்ல, அதன்படி விற்கப்பட்ட ப்ராடக்ட்டு அந்த வாங்கினவங்க கைவசம் இருந்தால் கூட, இந்த ப்ராடக்டை வாங்கினவங்க கிட்ட இருந்தால் கூட அந்த ப்ராடக்ட்டு ஏதாவது டேமேஜ் ஆகிருந்தாலோ அல்லது அழிவுற்று இருந்தாலோ அது யாரை தான் சேரும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணவங்கள தான் சேரும். அந்த நட்டத்தை அந்த ப்ராடக்டை சேல் பண்ணவங்க தான் ஏற்றுக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன், கான்சிக்வன்சஸ் ஆஃப் வயோலேட்டிங் த கான்ட்ராக்ட், அதாவது ஒப்பந்தம் மீறுகையின் விளைவுகள். where the buyer fails to pay the price, the seller cannot seize the goods. The seller can only file a case against the buyer for violating the contract. அந்த விலையை செலுத்த வாங்குவோர் மறுத்துட்டாரு அப்படின்னா அந்த ப்ராடக்டை வாங்குனரிடமே இருந்த போதும் கூட அந்த வாங்குனர் மீது விலை தர கோரி வழக்கு தொடர முடியும். அந்த ப்ராடக்டை வாங்கினவங்க மேலே அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன பண்ணலாம்? கேஸ் போடலாம்.
Then next, where the buyer violates the contract, the seller can repossess the goods from the farmer. He can sue for damages for violation of the contract. அந்த வாங்கினவர் அந்த ஒப்பந்தத்தை மீறி செயல்படும் போது விற்பவர் அந்த பொருளை வாங்குறவங்கிட்ட இருந்து கைப்பற்றி கொள்ள முடியும், எடுத்துக்க முடியும். மேலும் அந்த வாங்கின மீது ஒப்பந்த மீறுகைக்கு வழக்கு தொடரவும் முடியும். அந்த வாங்கினவங்க மேலே அந்த ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், கேஸ் போடவும் முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன், நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட். ஒப்பந்தத்தின் தன்மை. இட் இஸ் an executed contract, that is completed contract. ஸோ விற்பனை ஒப்பந்தத்தை நிறைவேறிய ஒப்பந்தமாகும். எனவே இதை சரக்கு உரிமை, அதாவது ப்ராடக்டோடைய உரிமை உடனடியாக மாற்றப்படுது. அதனுடைய உரிமை என்ன பண்ணுறாங்க, உடனடியாக மாற்றப்படுது. தென் நெக்ஸ்ட்டு, இட் இஸ் an executory contract, that is contract yet to be performed by the party to the contract. அந்த விற்பனை உடன்படிக்கை அப்படின்றது அது நிறைவேற வேண்டிய ஒப்பந்தமாகும். ஸோ அந்த உரிமை மாற்றம் இன் ஃப்யூச்சரில் நிகழ்கிற மாதிரி இருக்குது. எனவே அதை நிறைவேறாத ஒப்பந்தம் எனவும் சொல்லலாம். அது என்னன்னு சொல்லலாம், நிறைவேறாத ஒப்பந்தம் அப்படின்ட்டு நாம் சொல்லலாம். த நெக்ஸ்ட் ஒன், இன்சால்வன்சி ஆஃப் த பையர். வாங்குனருடைய நொடிப்பு. ஸோ இதில் இன் எ சேல் இஃப் எ பையர் பிகம்ஸ் இன்சால்வெண்ட் பிஃபோர் ஹீ பேஸ் for the goods even though the goods sold are under the possession, if the seller the latter has to return them to the official receiver or assignee as the ownership of the goods has already been transferred to the buyer. The seller can claim only rateable dividend. The possession of the goods under his custody. ஸோ இந்த விற்பனை ஒப்பந்தத்தில் வாங்கக்கூடியவர் விலையை செலுத்தும் போது அதுக்கு முன்னரே என்ன ஆயிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சால்வெண்ட் ஆயிடுறாரு. அப்படி அந்த விற்பனை செய்த ப்ராடக்டை விற்றவர் கைவசம் இருந்தாலும் விற்பவர் அந்த சரக்கை அந்த அதிகாரியிடம் வசம் ஒப்படைக்க வேண்டும். அந்த விலைக்கான விதிப்படி தொகையை மட்டுமே பெற விற்பனையாளருக்கு உரிமை இருக்குது. விலை, அதுக்கு உண்டான விலை எவ்வளவோ அதற்கு உண்டான அமௌண்ட் மட்டும்தான் அவர் பெறத்துக்கான உரிமை இருக்குது. பட் இன் சேல் ஆஃப் அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாரு, இஃப் த பையர் பிகம்ஸ் இன்சால்வெண்ட் பிஃபோர் த பேமெண்ட் ஆஃப் த ப்ரைஸ், the seller can retain the goods if they are under his possession, or even he can repossess the goods even if the possession of the goods is transferred to the buyer. In other words, the seller is not bound to lose possession of the goods. So, இந்த விற்பனை உடன்பாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை. ஸோ அந்த விற்கக்கூடியவர் அந்த வாங்கக்கூடியவருடைய கைவசம் இருக்கக்கூடிய சொத்தை கலைச்சி அந்த அதிகாரிக்கு ஒப்படைக்க வேண்டியது இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ப்ராடக்ட் மீதான இருக்கக்கூடிய உரிமை இன்னமும் வாங்குறவருக்கு மாற்றப்படலை. அதை இந்த ப்ராடக்டை வாங்கினவங்களுக்கு மாற்றப்படாதனால அது என்ன ஆகுது, அந்த அதிகாரிக்கு ஒப்படைக்க வேண்டிங்கிற அவசியம் இல்லை. தென் நெக்ஸ்ட் ஒன், இன்சால்வன்சி ஆஃப் த செல்லர். விற்பனையாளரின் நொடிப்பு. ஸோ முதல்ல என்ன பார்த்தோம், பையர் இன்சால்வன்சி ஆனால் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம், செல்லர் இன்சால்வன்சி ஆனால் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இஃப் த செல்லர் பிகம் இன்சால்வெண்ட் பிஃபோர் டெலிவரிங் த கூட்ஸ் டு த பையர், the buyer can claim the delivery of goods from the official receiver or assignee as the ownership is already passed on
to the buyer. அந்த விற்ற ப்ராடக்டை அந்த வாங்குறவருடைய வசம் ஒப்படைக்கும் போது அதற்கு முன்னாடி அந்த ப்ராடக்டை விற்கிறவர் என்ன ஆயிட்டாரு, இன்சால்வெண்ட் ஆயிட்டாரு அப்படின்னா அந்த வாங்குறவர் அந்த களைப்பு அதிகாரிகிட்ட இருந்து அந்த சொத்தை பெற்றுக்கொண்டு உரிமை உள்ளது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொத்து மீதான உரிமை வாங்கக்கூடியவருக்கு முன்னரே மாற்றப்பட்டு விட்டது. அந்த ப்ராடக்ட்டு அதனுடைய உரிமை முன்னாடியே அது வாங்கக்கூடியவங்களுக்கு மாற்றியாச்சு. அந்த சரக்கு விற்றவருக்கு சொந்தம் இல்லை. அந்த ப்ராடக்ட் யாருக்கு சொந்தம் இல்லை, விற்றவருக்கு சொந்தம் இல்லை. தென் agreement to sell. The buyer cannot do so. Further, if the buyer has already paid the price of the goods or made any advance, he can claim only rateable dividend and not the goods because the ownership in the goods is not yet passed to him. விற்பனை உடன்பாட்டில் இருக்கக்கூடியவர் அந்த வாங்கக்கூடியவர் அப்படி செய்ய முடியாது. விற்பனை உடன்பாட்டில் அந்த பொருளை வாங்கக்கூடியவர் இப்படி செய்ய முடியாது. எப்படி, அந்த வாங்கியவர் பணமோ அல்லது முன்பணமோ செலுத்தியிருந்தா கூட அந்த களைப்பு அதிகாரியிடமிருந்து அந்த எவ்வளோ விகிதமோ அந்த தொகையை பெறும் உரிமை மட்டுமே அவருக்கு உண்டு. எவ்வளோ தொகை பெறணுமோ அது மட்டுமே பெறத்துக்கான உரிமை அவருக்கு உண்டு. These are all the difference between sale and agreement to sell. Then next one, types of goods, சரக்கின் வகைகள். The term goods mean every kind of movable property other than actionable claim and money. The term actionable claim means debt secured by a mortgage of immovable property, fixed deposit receipt, dividend due on shares, amount due under LIC policy, claim for rent which falls due in future, etc. The term good include shares, stocks, growing crops, grass, things attached to the land or forming part of the land agreed to be cut off from the land before sale. Goodwill, copywriting, trademark, patents, water, gas, electricity, power, etc. under the contract of sale. ஸோ இந்த கூட்ஸு அப்படின்ற சொல்லு எல்லா வகையான அசையக்கூடிய சொத்துக்கள், பணம், வழக்கு தொடர்ந்தத்தக்க உரிமைகள், அசையா சொத்து, நிலை வைப்பு ரசீது, பங்காதாய நிலுவை, ஆயுள் காப்பீடு, திட்ட ஆவணம், நிலுவை வாடகை, கடன் வசூலிக்க தொடர்ந்த வழக்குரிமையும் போன்றவற்றை இந்த கூட்ஸ் அப்படின்ற சொல்ல அடங்கும் அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதெல்லாம் அடங்காது. மேலும் ஷேர்ஸுக்கான தொகுப்பு என்ன இருக்காது, அது முதிர்ந்த பயிர், புல், நிலத்துடன் கூடிய அறுவடை செய்யத்தக்க தாவரங்களும், குட்வில்லு, அதனுடைய காப்பிரைட்டு, ட்ரேட்மார்க்கு, பேட்டன்ட்டு, கேஸ் ப்ராடக்ட்ஸு, எலக்ட்ரிக் பவர், இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூட்ஸ் அப்படின்ற வார்த்தையில் அடங்கக்கூடியதாக இருக்குது. தென் கூட்ஸ் அதாவது சரக்கு, அதனுடைய வகைகள் என்னென்னு எக்ஸிஸ்டிங் கூட்ஸ், கண்டிஜென்ட் கூட்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் கூட்ஸ். அதாவது இருக்கின்ற சரக்கு, வரும் நிகழ்வுசார் சரக்கு, எதிர்கால சரக்கு. ஸோ எக்ஸிஸ்டிங் கூட்ஸ் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 3 types: ஸ்பெசிஃபிக் கூட்ஸ், ascertained goods, unascertained goods. இருக்கின்ற சரக்குல 3 வகையாக இருக்குது. என்ன அப்படின்னா ஒப்பிய சரக்கு, உறுதி செய்யப்பட்ட சரக்கு, உறுதி செய்யப்படாத சரக்கு. ஸோ இது ஒன்றுனா நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். எக்ஸிஸ்டிங் கூட்ஸ் அதாவது இருக்கின்ற சரக்கு. எக்ஸிஸ்டிங் கூட்ஸ் ஆர் த owned or possessed by the seller at the time of contract of sale. Goods possessed even refer to sale by agent or by pledgers. ஒப்பந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒப்பந்தம் செய்யும்போது அந்த விற்பனையாளருடைய கைவசம் இருக்கக்கூடிய சரக்கு
விற்கின்ற சரக்கு, விற்பனை செய்ய முகவரிடம் வசம் ஒப்படைக்கப்பட்ட சரக்கு அல்லது அடமானம் பெற்றவருக்கு விற்கக்கூடிய அடமான சொத்து இருக்கிற சரக்கு என்று பொருளை உள்ளடக்கம் பெறும். ஸோ அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸிஸ்டிங் கூட்ஸ் மே பி எய்தர் ஸ்பெசிஃபிக் கூட்ஸ், ascertained goods, generic or unascertained goods. ஒப்பிய சரக்கு, உறுதி செய்யப்பட்ட சரக்கு, உறுதியிடா சரக்கு அப்படின்ட்டு 3 வகையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்பெசிஃபிக் கூட்ஸ். Specific goods denote goods identified and agreed upon at the time of contract of sale. For example, if a buyer select a particular variety of saree after examining several other sarees, the selected one denotes specific goods. ஒப்பிய சரக்கு அப்படின்னா என்ன? ஸ்பெசிஃபிக் கூட்ஸ்னானா அந்த ஒரு ப்ராடக்ட் என்ன பண்ணுறோம், விற்பனை ஒப்பந்தம் செய்யும்போது ஒரு இனம் கண்டு ஒப்புக்கொள்ளப்பட்ட சரக்கு ஒப்பிய சரக்கு அப்படின்ட்டு சொல்லக்கூடியறாங்க. அதாவது பல ப்ராடக்டில் இருந்து அந்த சரக்குகளை வாங்கிறதுக்கு தேர்வு செய்கிறாங்க. அதை தேர்வு செஞ்சு அதை அடையாளம் காணப்பட்ட அந்த சரக்குக்கு என்னென்னு பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக் கூட்ஸ் அப்படின்ட்டு பேர். ஃபார் எக்ஸாம்பிள், பல சேலைகளை பார்த்து இந்த வண்ணமுள்ள சேலை தான் எனக்கு வேண்டும் என அடையாளம் காட்டப்பட்ட ப்ராடக்டை அந்த குறிப்பிட்ட சரக்கு அப்படின்னு சொல்கிறோம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விற்பனை செய்கிறதுக்கு முன்னாடி தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் குறிப்பிட்ட ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நம்ம ப்ராடக்டை அதை சேல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வாங்கக்கூடியவங்க அதை என்ன பண்ணுறாங்க, செலக்ட் பண்ணி எடுத்துக்கக்கூடியதாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக் கூட்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், ascertained goods. The term ascertained goods is also used as similar in meaning to specific goods, but this term may even refer to goods which become ascertained sub-equivalent to the formation of the contract. இந்த ஒப்பிய சரக்கை போலவே ஒரு பொருள் உடையது அப்படின்ட்டு நம்ம உறுதி செய்யப்பட்ட சரக்கு, அதாவது அந்த விற்பனை ஒப்பந்தத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடியது பின்னாடி இதுதான் என்ற உணரப்பட்ட சரக்கு, உறுதி செய்யப்பட்ட சரக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி அதே மாதிரியான பொருட்களை இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் கூட்ஸ் போலவே இதுவும் இருக்கும். அசர்டைன்டு கூட்ஸுங்கிறது கூட்ஸ் விச் பிகம் அசர்டைன்டு, அந்த கூட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அசர்டைன் பண்ணுறாங்க சப் ஈக்குவல், அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி அது ஃபார்மேஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட், அதை கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி. Then next one, unascertained or generic goods. உறுதியிடா சரக்கு. There are goods which are not identified and agreed upon at the time of contract of sale. For example, a wants to buy a car from a showroom where different models at different prices have been displayed. All these displayed models represents unascertained goods. அப்போ இந்த கூட்ஸை என்னன்னு சொல்கிறாங்க, நாட் ஐடென்டிஃபைடு அல்லது அக்ரீடு அப்பான் த டைம் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். ஸோ இந்த ஐடென்டிஃபை பண்ணாத கூட்ஸு அல்லது அந்த கான்ட்ராக்டில் அந்த டைமுக்கு சொல்லாத கூட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார் வாங்கலான் இருக்கோம், ஷோரூமில் பார்த்துருக்கோம், வேறு டிஃப்ரெண்ட் மாடலில் அட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் ஹாவ் பீன் டிஸ்பிளேடு, நிறைய மாடலில் நிறையா ப்ரைஸில் அவங்க காட்டுறாங்க. ஆல் திஸ் டிஸ்பிளேடு மாடல்ஸ் ரெப்ரசன்ட் அன்அசர்டைன்டு கூட்ஸ். அது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் அது டிஸ்பிளேடு மாடல்ஸ்காரை காட்டுறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்அசர்டைன் ஆர் ஜெனரிக் கூட்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன்,
future goods எதிர்கால சரக்கு. There are goods which a seller does not possess at the time of contract of sale, but which will be manufactured or produced or acquired by him after entering into the contract of sale. For example, a contractor agrees to supply 100 bags of rice to B for giving marriage feast. It is a case of future goods. Similarly, where the bus company agrees to buy spare parts from a particular supplier, it is an example of future contract. Future goods represents unascertained goods. ஸோ எதிர்கால சரக்கு அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த ஒப்பந்தம் செய்யும்போது தன்னுடைய கைவசத்தில் இல்லாத ஆனால் எதிர்கால உற்பத்தி செய்தோ அல்லது பிறரிடமிருந்து ஒப்பந்தத்திற்கு பிறகு வாங்கியோ தரக்கூடிய சரக்கு எதிர்கால சரக்கு. எதிர்கால கூட்ஸ் அதாவது அறுதியிடப்படாத சரக்கு ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ அப்படின்ற ஒரு பி அப்படிங்கிறவங்களுக்கு அரிசி மூட்டை 100 அடுத்த மாதம் நடக்க இருக்கிற மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கறதா உடன்படுறார். இந்த நிலையில் அரிசி அப்படின்றது எதிர்கால ப்ராடக்டை குறிக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட் ஒன் கண்டிஞ்சன்ட் கூட்ஸ். இது வரு நிகழ்வுசார் சரக்கு அப்படின்ட்டு சொல்லக்கூடியது. Contingent goods are the goods the acquisition of which by the seller depends upon a contingency. Contingent goods are a part of future goods. For example, A agrees to sell a particular painting work provided he gets from C. In this case, the painting work represents contingent goods. Similarly, a rice merchant agrees to supply 10 bags of basmati rice from Pakistan if he gets supplies. In this case, basmati rice representing contingent goods may or may not be available to the rice merchant. வரு நிகழ்வுசார் கூட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு வகை எதிர்கால ப்ராடக்டாக இருக்கக்கூடியது. இது விற்கிறவருடைய கைவசம் வந்து சேர்வது எதிர்காலத்தில் நடக்கும் நிகழ்ச்சியை பொறுத்தது. எதிர்காலத்தில் தான் விற்கிறவர்கிட்டே வரக்கூடியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ அப்படின்றவர் பி அப்படின்றவரோட ஒரு குறிப்பிட்ட ஓவியத்தை அதாவது ட்ராயிங்கை சி அப்படின்றவர்கிட்ட கிடைச்சா விற்பனை செய்கிறேன் என ஒப்பந்தத்தில் ஈடுபடுறாரு. அந்த ஓவிய பொருள் வரு நிகழ்வுசார் என்று பொருட்படும். அதே போல் ஒரு அரிசி வியாபாரி 10 மூட்டை பாசுமதி அரிசியை பாகிஸ்தானில் கிடைத்தால் விற்கிறேன் என ஒப்பந்தத்தில் ஈடுபட்டால் பாசுமதி அரிசி வருகால நிகழ்வு ஆகும். இந்த பாசுமதி அரிசி கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமலும் போகலாம். Then next one, contingent goods. For example, basmati rice. Order placed for basmati rice. பாசுமதி அரிசி வாங்குவதற்கு ஆணை. அது எப்படி இருக்கு? contingent situation ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜில் received basmati rice. தேர்ட் ஸ்டேஜ் சேல் எக்ஸிக்யூட்டட். இது ஒரு வகை ஸ்டேஜ். Then contingent situation 2, not get supply of basmati rice. அந்த பாசுமதி ரைஸு சப்ளை ஆகலை, அதனால் என்ன பண்ண முடியல, நோ சேல். ஸோ இது நிச்சயமற்ற சூழ்நிலை 1ல் இந்த பாசுமதி அரிசி பெற்றுக்கொண்ட சரக்கு அடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்க, விற்பனை செய்யப்படும். ஸோ அதே சுச்சுவேஷன் 2ல் பாரு, நிச்சயமற்ற சூழ்நிலை 2, பாசுமதி அரிசி பெற்றுக்கொள்ளாத போது
விற்பனை செய்யப்படாதது. அது என்ன பண்ண முடியாது? விற்பனை செய்யப்படாது. தென் நெக்ஸ்ட் ஒன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப், உரிமை மாற்றம். Transfer of property, it means ownership in goods from the seller to the buyer, is the main object of the contract of sale. The term property in goods must be distinguished from possession of goods. Property in goods means the ownership of goods, while possession of goods refer to the custody of goods or control over the goods. For example, A may possess a watch. Just because A possesses the watch, he cannot be owner. He might have borrowed the watch from his friend or stolen the watch from somebody or found in it on the highways. In this case, he cannot be called owner. It is important to know the precise movement of time at which the ownership in goods passes from seller to buyer. ஸோ உரிமை மாற்றம் அப்படின்றது என்ன அப்படின்றதுனா, ஒரு பொருளை ஒரு நபர் வைத்திருந்தாலேயே அவர் உரிமையாளராக முடியாது. ஒரு பொருளை ஒரு நபர் வச்சுருந்தா அந்த பொருளுக்கு உரிமையாளர் அவர்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பொருளை வேறு ஒரு உரிமை வேறு, உடைமை வேறு, உரிமை வேறு. ஸோ உடைமை அப்படிங்கிறது அந்த பொருளை வைத்திருக்க நிலையையும், உரிமை என்பது அப்பொருளை விரும்பியபடி கையாளும் உரிமையையும் குறிக்கும். அதாவது அந்த பொருளுடைய உரிமை அப்படிங்கிறது என்ன, அந்த பொருளை விரும்பியபடி கையாண்டால் அதுக்கு உரிமைன்னு அர்த்தம். ஸோ அந்த பொருளை வச்சிருக்கிற நிலையும் அதை பயன்படுத்தக்கூடிய முறையும் வச்சு தான் அதை குறைக்கக்கூடியது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஏ அப்படின்ற ஒரு ரிஸ்ட் வாட்ச் வச்சுருக்கிறார், கை கடிகாரம் வச்சுருக்கிறார். அதை அவர் நண்பர்கிட்ட இருந்து பெற்று இருக்கலாம், அல்லது திருடி கூட இருக்கலாம், அல்லது கீழேருந்து கண்டு எடுத்திருக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு நிகழ்வுகளுக்கு ஏ அப்படின்றவர் உரிமையாளர் என்ற நிலைக்கு வரவழைக்காது. ஸோ அவர் அதுக்கு உரிமையாளர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எப்போது ஒரு பொருளை மீதான உரிமை மாறுகிறதோ, ஒரு பொருளோட உரிமை மாறுகிறதோ, அப்போது தான் ஒரு நபர் உரிமையாளர் என்ற நிலையை எடுக்கிறார். ஒரு பொருளுடைய உரிமை மாறும்போது தான் அந்த பொருளுக்கு அவர் உரிமை எடுத்துக்க முடியும். இந்த நிலையில் அந்த பொருள் மீதான உரிமை மாறும் காலத்தை பற்றி விவாதிப்போம். பொருளுடைய முன்பு விளக்கியபடி பிரித்து தனித்தனியே ஆய்வோம். ஸோ ஒரு பொருளுடைய உரிமை மாற்றத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பொருளை எப்படி பயன்படுத்தினா அது எப்படி இருந்தால் அந்த பொருளுக்கு ஓனர் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். The next, passing of property, உரிமை மாற்றம். ஸோ எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, specified goods, unascertained goods and goods sent on approval. So the specified goods under that at the time of contract is under, and the next beyond the date of contract. ஸோ இந்த உரிமை மாற்றம் எப்படியெல்லாம் மாற்றுறது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சரக்குக்கு இல்லது அறுதியிடப்படாத சரக்குக்கு, அன்அசர்டைன்டு கூட்ஸுக்கு. தென் நெக்ஸ்ட்டு விற்பனை அல்லது திருப்பம் என்ற அடிப்படையில். ஸோ அந்த குறிப்பிட்ட சரக்கு அது எப்படி நடக்குது அப்படின்னா, அந்த ஒப்பந்த நாளில் நடக்கும், அல்லது ஒப்பந்த நாளுக்கு பிறகு, ஒப்பந்த நாளுக்கு அப்பால் நடக்கக்கூடியது. தென் ஃபஸ்ட்டு ஒன் specific goods at the time of contract. அந்த specific goods அந்த கான்ட்ராக்ட் நடக்கக்கூடிய நாளில் எப்படி இருக்கும். where there is an unconditional contract for the sale of specific goods in a deliverable state. Ownership in the goods passes to the buyer when the contract is made. The time of payment of price or time of delivery of goods is immaterial. In the matter of transferring the ownership of the goods,
For example, B selects certain books in a bookshop. The price is settled. B arranges to take delivery of books next day through his servant and agrees to pay for the book on the 1st of next month. The books were destroyed by fire in the same evening. In this case, B has to bear the loss and pay for the book selected since the ownership has already passed on to B. இப்போ ஸ்பெசிஃபிக் கூட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஸ்பெசிஃபிக் கூட்ஸ் அப்படின்னா என்ன, குறிப்பிட்ட சரக்கு. அந்த குறிப்பிட்ட சரக்கில் அந்த ஒப்பந்த நாளில் என்ன நடக்குது, அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்டில் இந்த ஒப்பந்தம் செய்யப்படும் போது அந்த விற்கப்பட்ட ப்ராடக்ட்டு அந்த ஒப்படைக்கத்தக்க ஆயத்த நிலையில் இருக்குது. ஸோ அந்த விலை செலுத்தப்பட்ட பின் அல்லது கடன் விற்பனையின் பொருள் வாங்குபவரிடம் ஒப்படைக்கப்பட்ட பின், அதாவது பொருளை வாங்குறவங்ககிட்ட அதாவது கேஷ் சேல்ஸ்க்கோ அல்லது கிரெடிட் சேல்ஸ்க்கோ அதை என்ன பண்ணுறாங்க, ஒப்பந்தம் பண்ணிடுறாங்க. ஸோ அது என்ன ஆயிடுது, உரிமை மாற்றம் நிகழ்கிறது. அங்கே பில் போட்டாங்க அப்படின்னா அதனுடைய உரிமை என்ன ஆயிடுது, சேஞ்ச் ஆயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், பி அப்படின்றவர் ஒரு புக் ஷாப்புக்கு போயிட்டு அந்த கடையிலேருந்து சில புக்ஸை தேர்வு செய்கிறாரு. ஸோ அதுக்கு உண்டான விலையை நிர்ணயித்து விட்டார். ஆனால் அந்த அடுத்த நாள் அந்த புத்தகங்களை தன்னுடைய ஊழியர் மூலம் பெற்றுக்கொள்வதாக கூறி புத்தக கடையில் அந்த புக்கை வச்சுட்டு போகிறார். அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான கட்டுமத்தை விட்டு செல்கிறார். அன்றைக்கி ஈவினிங் என்ன ஆகுது, அன்று புத்தக கடையில் தீ விபத்து ஏற்பட்டு புத்தகம் முழுவதும் சாம்பலாகி விட்டது. திடீர்னு ஃபயர் ஆகி அந்த புக்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஃபயரில் எரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த நிலையில் பி நஷ்டத்தை ஏற்றுக்கணும். காரணம் என்னென்னா, அந்த புக்கு ஒப்படைக்க தக்க நிலையில் தரப்பட்டது. புக்கை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. விலை செலுத்தப்பட்ட அந்த நிமிடமே உரிமை பியிடமிருந்து ஏக்கு மாறிடுச்சு. அந்த ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு அது மாறிடுச்சு. அதனால் அந்த உடைமை பியில் இந்த நஷ்டத்தை ஏ தான் ஏற்றுக்கணும். பிங்கிறவங்க புக்கு சேல்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த புக்கை யார் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, வாங்கின அந்த பர்சன் ஏன்னு வச்சுக்கவே, அந்த ஏ அப்படின்றவர் தான் அந்த நஷ்டத்தை அவங்க ஏற்றுக்கணும் அப்படின்றத என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூலு. தென் நெக்ஸ்ட் ஒன், பியாண்ட் த டேட் ஆஃப் கான்ட்ராக்ட், ஒப்பந்த நாளுக்கு அப்பால். தென் ஃபஸ்ட் ஒன், கூட்ஸ் நாட் இன் எ டெலிவரபிள் ஸ்டேட், ஒப்படைக்கத்தக்க நிலையில் இல்லாத சரக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, where there is a contract for sale of specific goods not in a deliverable condition, that is, the seller has to certain activities to bring the goods into deliverable condition, like painting, quality checking, waiting, etc. Then the ownership does not pause till such activities, bringing them into deliverable condition are completed. For example, there was a contract for a sale of machine weighing 30 tons and installed in a concrete floor. Some parts of the machine were damaged during the process of removal. In this case, buyer is entitled to refuse to buy the machine as it is not in a deliverable condition. அது ஒப்படைக்கத்தக்க நிலையில் இல்லாத ப்ராடக்டை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஒப்படைக்கத்தக்க நிலையில் இல்லாத ப்ராடக்ட்டு அதை பொறுத்த மட்டும் அந்த சேல்ஸ் பண்ணக்கூடியவர் அதை ஒப்படைக்கும் நிலைக்கு மாற்றிய பின் தான் அதை அந்த ஃபைனல் ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த உரிமையை என்ன பண்ண முடியும், மாற்றத்தை பண்ண முடியும். அதாவது அந்த விற்றவர் அந்த சரக்கை வழங்க தக்க நிலைக்கு கொண்டு வர சில செயல்களை செய்ய வேண்டியிருக்கும்.
விற்கக்கூடியவர் அந்த ப்ராடக்டை ஃபைனலாக கொண்டு வரத்துக்கு ஒரு சில செயல்களை செய்ய வேண்டி இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கலரிங் பண்ணுறது, தரக்கட்டுப்பாடு பண்ணுறது, நிறுத்தல் போன்ற இந்த பிற செயல்களை செய்ய வேண்டியிருக்கும். அத்தகைய செயல்கள் செய்த பிறகுதான் இந்த பொருட்கள் மீதான உரிமை மாறும். அந்த பொருட்களுக்கான உரிமை என்னாகும், ஃபைனல் ப்ராடக்டாக வந்ததுனா தான் இந்த பொருளுடைய உரிமை என்னாகும், மாற்றம் அடையும். The next one, when the price of goods is to be ascertained by weighing or testing or doing something. எடை போடுதல் அல்லது சோதனைக்கு உட்படுத்துதல் மூலம் சரக்கின் விலை தீர்மானிக்க வேண்டி இருப்பேன். Where there is a contract for the sale of specific goods in a deliverable condition, but the seller is yet to wait, measure, test or do some other act or think with reference to the goods for the purpose of fixing the price, then the ownership in the goods passes to the buyer only after such activities are carried out and completed and the buyer has a knowledge of it. For example, A sold some quantity of wheat to B at the rate of ₹10 per kg. However, A had to weigh the wheat in order to know the price of the entire quantity of wheat sold to B. In this case, the ownership of the wheat shall transfer to B. As soon as A weighs the wheat B comes to know about the completion of the weighting activity. இப்போ எடை போடுறது அல்லது அதை சோதனைக்கு உட்படுத்துறது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விலையை தீர்மானிக்கக்கூடிய சரக்கை என்ன பண்ணுவோம், எடை போட வேண்டியிருக்கும் அல்லது ஏதாவது செய்ய வேண்டியோ இருக்கக்கூடிய நிலையில் அத்தகைய செயல்பாட்டை வாங்குவோருக்கு அது குறித்து தெரிவிக்கணும். அப்படி தெரிவிக்கும் போது அந்த உரிமை மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ அப்படின்ற ஒரு பி அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நெல் 1 கிலோ 10 ரூபா அப்படின்ற நிலையில் ஏ அப்படின்றவர் கோதுமை நிறுத்த சரக்கில் அடைய வேண்டும். ஸோ அந்த கோதுமை எடை போட்டு அந்த சாக்கில் கட்டிய பின்பே சரக்கின் மீது உரிமை பி அப்படின்றவருக்கு மாறும். ஏ அப்படின்ற ப்ராடக்ட்டு பி அப்படின்ற குவான்டிட்டி இருக்கக்கூடிய சரக்கில் அதை மாற்றம் செய்யணும். அப்போ தான் அது என்னாகும், அதனுடைய இது மாறும், பி அப்படின்றவருக்கு உரிமை மாறும். தென் நெக்ஸ்ட் ஒன், அன்சர்டைன்டு கூட்ஸ், அறுதியிடப்படாத சரக்குகள். As already we studied that the uncertain goods are those which are not specifically identified at the time of contract of sale. The ownership in the case of uncertain goods is transferred to the buyer subject to the fulfillment of filling conditions. ஒரு நாளில் அறுதியிடப்படாத சரக்கு அப்படின்றது விற்பனை ஒப்பந்த நாளில் அடையாளம் காணப்படாத சரக்கை குறிக்கக்கூடியது. இதுதான் இந்த ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாத ப்ராடக்டாக இருக்குது. அப்படிப்பட்ட ப்ராடக்ட் மீதான உரிமை வாங்குவருக்கு எப்படிலாம் மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 விதத்தில் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்ட்டு ஃபஸ்ட்டில் 1, when the goods are ascertained, பொருட்களை அறுதியிடும்போது. Ascertainment is process by which the goods to be delivered under the contract of sale are identified and set apart. It is a unilateral act of the seller alone to identify and isolate the goods. ஸோ அந்த வாங்குவர் தான் வாங்க வேண்டிய பொருட்கள் எது என விற்பவர்கிட்ட இதர பொருட்கள்கிட்ட அடையாளம் காட்டியவுடன் அந்த பொருட்கள் மீதான உரிமை மாற்றிவிடப்படுகிறது.
Then next, when the goods are appropriated to the contract. விற்பனை ஒப்பந்தத்தில் வாங்க விளையக்கூடிய சரக்குனை ஒதுக்கி விடக்கூடியது. Appropriation is a process by which the goods to be delivered under the contract of sale are identified and isolated with the consent of the seller as well as the buyer. It is bilateral act of the seller and the buyer to identify and isolate the goods. In other words, where the goods identified the isolated or put into boxes or any container with the consent of the buyer. It is called approximation. For example, A agrees to sell B the oil to be produced by him. The oil was filled by A into the bottles supplied by B. It is an effective appropriation and the ownership of oil goods passes to the buyer when the oil is filled into the bottles. In this case, the buyer gave his consent to the approximation by supplying the bottles. அந்த விற்பனை ஒப்பந்தத்தில் வாங்க விளையக்கூடிய ப்ராடக்டை எப்படி ஒதுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒதுக்குறது அப்படின்ட்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வாங்கக்கூடியவர் அதை அடையாளம் காட்டிய பொருளை விற்கக்கூடியவர் தனது இதர பொருட்கள்லேருந்து தனியே ஒதுக்கி வைக்கும் செயலை குறிக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா மற்ற பொருள் வந்து அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுறாங்க, செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தனியாக வச்சுட்டு காட்டுறது. இந்த சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, பிற பொருள்கிட்டருந்து வாங்குனரால் அது அடையாளம் காட்டப்பட்ட பொருளை தனியாக பிரித்தல் என்ற செயலை குறிக்குது. அப்படி பிரித்த பிறகு பொருளுடைய உரிமை விற்பவற்றிலிருந்து வாங்குபவருக்கு மாறிவிடுகிறது. சரக்கை ஒரு பெட்டிலேயோ அல்லது ஒரு சாக்குப்பையிலையோ அல்லது ஒரு கைப்பையிலையோ வாங்குவோர் உடைய கிட்ட கொடுக்கும்போது அந்த ப்ராடக்டை என்ன பண்ணுது, அறுதியிடப்படுவதாக கருதப்படுது. வாங்குனரின் இசைவின்றி விற்பவர் தனியாக ஒதுக்கி வைத்தால் அது எந்த பயனையும் தராது. வாங்கக்கூடியவங்க பர்மிஷன் இல்லாமல் அது தனியாக எடுத்து வைக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏ அப்படின்ற ஒரு பி என்பவருக்கு 100 பாட்டில் கொண்ட 100 கிலோ கடலை எண்ணெயை விற்க உடன்படுறாருன்னு வச்சுக்கோ. ஸோ அப்போ அவர் பி அப்படின்றவர் அந்த பாட்டிலில் அது தர வேண்டும் அப்படிங்கிறது உடன்பாடு. இந்த நிலையில் பியோடைய அனுமதியோட 100 பாட்டில் எண்ணெயை நிரப்பிய பின் தான் அந்த எண்ணெய் பிக்கு சொந்தமானதாக மாறும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மாறா அந்த 100 கிலோ எண்ணெய் தனியாக எடுத்து வைத்து செயல் வாங்குபவருக்கு உரிமை மாற்றி தராது. தனியாக எடுத்து வச்சுட்டா மட்டும் அது உரிமை மாற்றம் கிடையாது, அவர்கிட்ட கொடுத்தா தான் அது உரிமை மாற்றமாகும். பி அப்படின்றவர் அந்த பாட்டிலை அதை அடைப்பது சரியான ஒதுக்கீடாகும். அவருடைய பாட்டிலில் அது கொடுத்தா தான் அது சரியான ஒதுக்கீடாகும். Then next one, delivery to the carrier. எடுத்து செல்லுனரின் ஒப்படைப்பு. Where the seller delivers the goods to carrier for the purpose of transmission to the buyer, he is deemed to have unconditionally appropriated the goods to the contract, but the only condition is that the seller should not have reserved the right of disposal of goods. Where the railway receipt or the bill of lading is made out in the name of the buyer, the presumption is that the seller has not reserved the right of disposal of the goods. The property in such goods passes to the buyer immediately on delivering them to the carrier. The next நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, டெலிவரி டு த கேரியர், எடுத்து செல்பவருடைய ஒப்படைப்பு. ஸோ அந்த வாங்குபவர் அதுக்கு சேர்க்கக்கூடிய நோக்கத்தில்
அந்த ப்ராடக்டை என்ன பண்ணுறா, விற்கிறவர் அந்த ப்ராடக்டை ஒப்படைக்கும் போது ஒப்பந்தத்திற்கு அந்த ப்ராடக்டை தனியாக எடுத்து வச்சு விட்டதாக கருதப்படுது. ஸோ அப்படி செய்யப்பட்ட விற்பவர் அப்படி ஒதுக்கி வைக்கப்பட்ட சரக்கை பயன்படுத்த உரிமையை வைத்திருக்கக்கூடாது. அந்த ப்ராடக்ட் நமக்கு தான் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கும்போது அந்த ப்ராடக்டோட உரிமையை நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த விற்பவர் வாங்குவர்கிட்ட இருக்கக்கூடிய பெயரில் ரயில் ரெசிப்டோ அல்லது கப்பலில் அனுப்பக்கூடிய ரெசிப்டோ எடுத்து விட்ட பின்பு தான் அந்த சரக்கை விற்பவர் விரும்பியபடி பயன்படுத்தி கொள்ள முடியும். ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான ரெசிப்ட் இருந்தால் மட்டும்தான் அவர் அந்த ப்ராடக்ட் அவருக்கு தேவையானபடி அமைச்சிக்க முடியும். ஸோ அந்த சரக்குலேருந்து ஒப்படைக்கப்பட்ட பின்பு தான் அந்த உரிமை வாங்குவோருக்கு மாறிவிடும். அது ஃபுல்லாக அந்த ப்ராடக்டை அவருக்கு யாருக்கு மாறுது, அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான இம்மீடியட் டெலிவரி ஆன் தெம் த கேரியர் எடுத்து சொல்கிறதுக்கு அவருக்கு தான் உரிமை இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், goods sent on approval or on sale or return basis. Goods sent on approval or on sale or return basis means those goods in respect of which the buyer has option either to return or retain. ஸோ அந்த விற்பனை அல்லது திரும்பவும் என்ற அடிப்படையில் அல்லது ஏற்பிற்கு பிறகு விற்பனை என்ற அடிப்படையில் பொருளை அனுப்பி வச்சாங்கன்னா அந்த ஒப்புதலுக்கு பிறகு அதை வாங்கிக்கிறேன்னு சொல்லி பண்ணுறதுக்கு பிறகு அல்லது அதை திருப்பி தரோம் என்ற அடிப்படையில் அந்த வாங்குபவருக்கு அனுப்பப்பட்ட ப்ராடக்ட்டு அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப வச்சுக்கொள்ளவோ அல்லது திருப்பி அனுப்பவோ செய்யலாம். அந்த ப்ராடக்டை நம்மளே வச்சுக்கலாம் அல்லது என்ன பண்ணலாம், ரிட்டர்னும் பண்ணலாம். These are all the passing of property. Then next topic, rules for time of transfer of ownership. உரிமை மாற்றத்திற்கான விதிமுறைகள். First rule, where the buyer communicates his approval or acceptance. வாங்குறவருடைய தன்னுடைய ஒப்புதலை தெரிவிக்கும் போது அது at the time of transfer of ownership. ஓனர்ஷிப் மாறும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ownership possesses a right from the time of communication of the approval. ஒப்புதலை தெரிவிக்கக்கூடிய தருணத்தில் அந்த உரிமையை மாற்றிவிடக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏ அப்படின்றவர் பி அப்படின்றவருக்கு தன்னுடைய 2 வீலரை என்ன பண்ணுறாங்க, விற்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது 2 நாள் ஓட்டி பார்த்துட்டு மனநிறைவு அடைஞ்சால் அதை வாங்கி கொள்கிறேன் என பி சொல்கிறாரு. ஸோ அந்த ஓட்டி பார்த்த 2 நாள் கழித்து அந்த ஒப்புதல் தெரிவிக்கப்பட சூழ்நிலையில் அந்த ஒப்புதல் தந்த நேரத்துலேருந்து உரிமை ஏ என்பவருக்கு மாறிவிடுகிறது. ஏ அப்படின்றவருக்கு அந்த ஒப்புதல் தந்த நாள்லேருந்து அது மாறிவிடுது. தென் நெக்ஸ்ட் ரூல், where the buyer does some act appointing the transaction. வாங்குறவர் அந்த ப்ராடக்டை ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் பயன்படுத்தியிருந்தா. when the act of adoption is done, ஏற்கும் செயலை செய்யும் நேரத்தில். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏ அப்படின்றவர் பி அப்படின்றவருக்கு தன்னுடைய நகைகளை கொடுத்து போட்டு பார்த்து பிடித்திருந்தால் வாங்கி கொள்ள கூறுகிறார். ஏ அப்படின்றவர் பி கிட்ட ஒரு நகையை கொடுத்து அதை போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பி என்ன சொல்கிறாரு, அந்த ஒப்புதலை எதையும் ஏவிடம் தெரிவிக்காமல் நகையை அடகு வைத்து பணம் பெறுகிறார். பீட்டை எந்த ஒப்புதலும் சொல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, நகையை அடமானம் வச்சுறாரு. இந்த நிலையில் அடகு வைத்த அந்த நேரத்துலேருந்து உரிமை மாறுகிறது. எப்போ ஒரு ப்ராடக்ட்டை அடகு வச்சுட்டாரோ அப்போவே அந்த ப்ராடக்டோட உரிமை அந்த பி அப்படின்றவருக்கு மாறிடுது. தென் நெக்ஸ்ட் ஒன், வாங்குறவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு பின்னாடி அந்த பொருளை திருப்பி செலுத்தாமல் தாமே அந்த ப்ராடக்டை வச்சுருந்தா. where the buyer fall to return the goods. First one, after the time fixed for return, காலக்கெடு வைத்திருக்கின்ற நிலையில்
ஆன் த எக்ஸ்பைரி ஆஃப் த ஃபிக்ஸட் டேர்ம். காலக்கெடு முடிந்த மறு நிமிடமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படின்றவர் ஒய் அப்படின்றவருக்கு ப்ராடக்டை விற்பனை அல்லது விற்பனை திருப்பம் என்ற அடிப்படையில் அந்த பொருளை 7 நாளுக்கு காலக்கெடுவில் கொடுக்குறாரு. 7 நாளைக்குள்ளே அந்த ப்ராடக்ட் நீ வச்சுக்கலாம், இல்லது 7 நாளைக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்றத கொடுக்குறாரு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும். ஒரு வாரம் முடிஞ்ச பிறகு ஒய் எதுவும் சொல்லலை. ஒய் அப்படின்றவர் எதுவுமே 1 வீக் அப்புறம் சொல்லலை. ஸோ 7வது நாள் அந்த சரக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தோம்னா தீ விபத்தில் அழிஞ்சிருது. இந்த நிலையில் 7 நாள் காலக்கெடு முடிந்தவுடன் ஒய்க்கு உரிமை மாற்றிவிட்டதாக சட்டம் கூறுது. அந்த எதுவுமே சொல்லாதனால அந்த உரிமை ஒய்க்கு மாறிடுச்சு அப்படின்ட்டு என்ன சொல்லுது, அந்த சட்டம் சொல்லுது. ஸோ எனவே அந்த நட்டத்தை ஒய் தான் ஏற்றுக்கணும். அந்த நஷ்டத்தை யார் தான் ஏற்றுக்கணும்? ஒய் அப்படின்றவர் தான் ஏற்றுக்கணும். த நெக்ஸ்ட் ஒன், காலக்கெடு இல்லாத நிலையில் where no time has been fixed for return. The time of transfer ownership எப்படி இருக்கும்போது on the time expiry of the reasonable time, on the expiry of reasonable time, நியாயமான காலம் முடிந்ததுக்கு அப்புறம். ஸோ என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாரு. எஸ் அப்படின்றவர் ஒரு வரையறுக்கப்பட்ட நிறுவனத்துடைய கம்பெனி, லிமிடெட் கம்பெனியோடைய நகராட்சிக்கு ஒரு டிராக்டரை விற்க நகராட்சியிடம் ஒப்படைச்சிருக்கிறாரு. ஒரு டிராக்டரை விற்கிறதுக்கு நகராட்சியிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. அந்த டிராக்டர் குறித்து நகராட்சி திருப்தி அடைந்தால் வாங்கி கொள்வதாக கூறியது. அந்த டிராக்டர் பார்த்துட்டு அது எங்களுக்கு திருப்தி அடைஞ்சால் அதை நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்கிறாங்க. 2 மாதம் கழித்து நகராட்சி அந்த டிராக்டர் பிடிக்கவில்லை என்று தெரிவித்தது. 2 மாதம் கழித்து அது அந்த வண்டி எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுது. இந்த நிலையில் அந்த நகராட்சி அந்த டிராக்டர் திருப்பி அனுப்ப முடியாது. 2 மாதம் கழித்து அந்த ப்ராடக்ட் என்ன பண்ண முடியாது, திருப்பி அனுப்ப முடியாது. பிடிச்சதோ பிடிக்கவில்லையோ என்பதை 2 நாளில் தெரிவித்திருக்க வேண்டும். பிடிச்சிருக்கு இல்லைன்னு 2 நாளில் தெரிவிச்சிருக்கணும். இதுதான் நியாயமான காலம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த டைம் எலாப்ஸ், டைமு முடிஞ்சு போச்சு. தீஸ் ஆர் ஆல் த ரூல்ஸ் ஃபார் த டைம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப், உரிமை மாற்றத்திற்கான விதிமுறைகள். தென் நெக்ஸ்ட் ஒன், கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டிஸ், நிபந்தனைகள் மற்றும் நம்புறுதிகள். A stipulation in a contract of sale with reference to good may be condition or a warranty. சரக்கு விற்பனை ஒப்பந்தத்தில் உள்ள கட்டுப்பாடுகள் நிபந்தனைக்காகவோ அல்லது நம்புறுதிக்காகவோ இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கண்டிஷன், நிபந்தனைகள் என்ன அப்படின்ட்டு பாரு. A condition is a stipulation which is essential to the main purpose of the contract. It is core to the contract. The non-fulfillment of the condition cancels the very contract. In other words, if a condition is broken, it leads to cancellation of contract. For example, A instead to buy a motorbike from B. A insists that the bike should give him to mileage of 50 km per liter. Her prefers to have red color bike. B, a mechanic gets a bike which gives him 55 km per liter, but the color is green. In this case, A cannot cancel the contract since A is very particular about the mileage. It is a condition to the contract that part of contract is fulfilled by B. However, A can ask the mechanic B to bear the cost of repainting it with a red color. ஸோ இப்போ நிபந்தனை என்ன அப்படின்னா, ஏ அப்படின்றவர் பி அப்படின்றவருக்கு தனக்கு 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 50 கிலோமீட்டர் ஓடக்கூடிய சிகப்பு நிற அமேசான் விசை உந்து, அதாவது பைக்கு வாங்கி தர வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பி அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, 1 லிட்டருக்கு 55 கிலோமீட்டர் மைலேஜ் தரும், பட் அதனுடைய கலர் என்ன, பச்சை கலரில் இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ அங்கே என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதை வாங்கி கொடுத்தார், வண்டியை வாங்கி தரார். இந்த ஒப்பந்தத்தில் மைலேஜ் என்பது நிபந்தனை, 50 கிலோமீட்டர், 1 லிட்டருக்கு 50 கிலோமீட்டர் அது நிறைவேற்றப்பட்டது. எனவே ஏ அப்படின்றவர்
அந்த பைக்கை வாங்காமல் பின்வாங்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த ஒப்பந்தத்தை மீற முடியாது. ஆனால் அந்த பச்சை நிற பைக்குக்கு பதிலாக சிவப்பு நிறமாக மாற்ற செலவை ஏற்க வேணாம். எனக்கு பச்சை கலர் வேணாம், சிவப்பு கலர் தான் வேணும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கனால அதனுடைய கலரை அவர் ரீபெயிண்டிங் பண்ணித்தர சொல்லி கேட்குறாரு. தென் நெக்ஸ்ட் ஒன், வாரண்டி. இட் மீன்ஸ் நம்புறுதி. வாரண்டி ரெப்ரசன்ஸ் stipulation which is collateral to the main purpose of the contract. It is of secondary importance to the contract. The violation of warranty entitles the affected party to claim damages or compensation earned the other party from the other party, but he cannot cancel the contract altogether. In the above example, preference of red color represent warranty. Mechanic B breaks the warranty in the above contract by acquiring a green color bike. Hence, A is entitled merely to demand just chance of color by instructing B to repaint it with a red color and making him bear the cost of repairing. In short, the stipulation or condition is contract specific. In other words, it cannot be determined with a reference to the terms and conditions of the contract. Let us further examine the difference between conditions and warranties. தென் நம்ம என்ன நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, வாரண்டிஸ் அப்படின்னா என்ன, அந்த ஒப்பந்தத்தில் ஒரு பொருளுக்குரிய துணையாக உள்ள கூற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரண்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த வாரண்டியை மீறுதல் நட்ட ஈடு தருவதற்கு வழிகோலும். அந்த வாரண்டியை மீறது என நஷ்டத்தை நான் தரேன் அப்படின்ற சொல்கிறத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைக்குடைய நிறம் அப்படிங்கிறது அவருக்கு வாரண்டியாக இருக்கக்கூடியது. அதாவது பி வாங்கி தந்த பைக்கில் வாங்குவதிலிருந்து அது பின்வாங்க முடியாது. வாங்கி தந்த பைக்கிலேருந்து அதை அவங்க என்ன பண்ண முடியாது, பின்வாங்க முடியாது. ஆனால் நான் தான் கேட்ட அந்த சிகப்பு நிற பைக் இல்லை, அதை மாற்றுவதற்கான செலவை பி தான் ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணுன்னா, ஒரு விற்பனை அதாவது சேல்ஸ் ஒப்பந்தத்தில் என்ன நிபந்தனை, எது நம்புறுதி என அந்த பட்டியலில் போட்டு கூற முடியாது. இதுதான் நிபந்தனை அப்படின்ட்டு பட்டியல் போட்டு சொல்ல முடியாது. ஸோ இதில் இந்த ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் இது மாறுபடும். முக்கியமாக அது வலியுறுத்துது என்ன அப்படின்னா, நிபந்தனை சிறப்பாக விரும்புவது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்த நிபந்தனைக்கும் நம்புறுதிக்கும் அதாவது கண்டிஷனுக்கும் வாரண்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா மீனிங். பொருள் என்ன அப்படின்னு, கண்டிஷன்னா என்ன, இட் இஸ் எ ஸ்டிப்புலேஷன் விச் இஸ் எசென்சியல் டு த மெயின் பர்பஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். ஸோ அந்த ஒப்பந்தத்தில் கருப்பொருள் என்ன அப்படின்ட்டு திகழக்கூடியது. தென் வாரண்டி அப்படின்னா என்ன, இட் இஸ் எ ஸ்டிப்புலேஷன் விச் இஸ் கொலேட்ரல் டு த மெயின் பர்பஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். அந்த நம்புறுதி அப்படிங்கிறது என்ன, வாரண்டி அப்படின்னா அந்த ஒப்பந்தத்துக்கு துணையாக இருக்கக்கூடியது. என்ன ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கோமோ அதுக்கு துணையாக இருக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட் ஒன், சிக்னிஃபிகன்ஸ், முக்கியத்துவம். கண்டிஷன்ஸ் is also essential to the contract that the breaking of which cancels out the contract. ஸோ அந்த ஒப்பந்தத்தில் நிபந்தனைகள் மீறும்போது அந்த ஒப்பந்தத்தை மீறுவதாக எடுத்துக்கொள்ளப்படுது. தென் வாரண்டியில் பாரு, இட் இஸ் ஆஃப் சப்சிடரி ஆர் இன்ஃபீரியர் கேரக்டர். த வயோலன்ஸ் ஆஃப் வாரண்டி வில் நாட் ரிவோக் த கான்ட்ராக்ட். இந்த வாரண்டியை மீறுவது ஒப்பந்தத்தை மீறுவதற்காக அடையாளம். அது ஒப்பந்தத்தை மீறுவதாக ஒப்பாகாது. தென் நெக்ஸ்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப், உரிமை மாற்றம். ஓனர்ஷிப் ஆன் கூட்ஸ் cannot be transferred without fulfilling the conditions. நிபந்தனையை நிறைவேற்றாமல் அந்த உரிமையை மாற்ற
நிகழ முடியாது. அந்த என்ன கண்டிஷனோ அதை மாற்றாமல் அந்த உரிமையை என்ன பண்ண முடியாது, அதை மாற்ற முடியாது. தென் வாரண்டியில் ஓனர்ஷிப் ஆன் கூட்ஸ் can be transferred on the buyer without fulfilling the warranty. வாரண்டியை நிறைவேற்றாமல் உரிமையை மாற்ற நிகழ முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன் ரெமெடி. அதுக்கு என்ன தீர்வு? இன் கேஸ் ஆஃப் breach of contract the affected party can cancel the contract and claim the damages. நிபந்தனை மீறதுனால அந்த ஒப்பந்தத்தில் பாதிக்கப்பட்ட நபர் ஒருத்தர் ஒப்பந்தத்தை நீக்கி கொள்றதோட மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய நஷ்டத்தை ஈடுகோரவும் அந்த உரிமையை பெற்றிருக்கிறார். இன் வாரண்டி இன் கேஸ் breach of warranty the affected party cannot cancel the contract but can claim damage only. கான்ட்ராக்டை என்ன பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. பட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன டேமேஜ் ஆயிருக்கோ அதை என்ன பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். தீஸ் ஆர் த கண்டிஷன் அண்ட் வாரண்டி. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டிஷன் அண்ட் வாரண்டி. த நெக்ஸ்ட்டு இம்ப்ளைடு கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டிஸ். நிபந்தனைகளும் மற்றும் ஒப்பந்தங்களும். இன் எவ்ரி கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் தேர் ஆர் சர்டன் எக்ஸ்பிரஸ் அண்ட் இம்ப்ளைடு கண்டிஷன் அண்ட் வாரண்டிஸ். த டேர்ம் implied conditions means conditions which can be inferred from or guessed from the context of the contract. விற்பனை ஒப்பந்தத்தில் ஒப்பந்ததாரர்களுக்கும் ஒப்புக்கொள்ளக்கூடிய கூற்றுகள் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது தான். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இம்ப்ளைடு கண்டிஷன்ஸ் அண்டு வாரண்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இம்ப்ளைடு கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் கண்டிஷன்ஸ் ஆஸ் டு டைட்டில். உட்கிட நிபந்தனைகளில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா உரிமை குறித்த நிபந்தனை. இன் த கேஸ் ஆஃப் சேல் செல்லர் ஹாஸ் எ ரைட் டு செல் த கூட்ஸ். த பையர் கேன் அசியூம் that the seller has a right to sell the goods. For example, or purchased a motor car from D and used it for 4 months. Later, after 6 months, true owner came and proved that he is a true owner in this car, or has to return the car to the true owner and claim the full price paid by him from D. இந்த பொருளை விற்றவர் அந்த குறிப்பிட்ட பொருளை விற்க உரிமை கொண்டவர். அந்த வாங்குறவர் அந்த பொருளை விற்பவர் அந்த பொருளை விற்பதற்கு உரிமையானவர் என்று கருதி கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டி அப்படின்றவர் ஆர் என்பவருக்கு ஒரு காரை வாங்குறாரு. இந்த நிலையில் ஆர் 4 மாதம் அந்த காரை பயன்படுத்திட்டு பிறகு இசட் அப்படின்றவர் வேற ஒரு பர்சன் இசட்னு வச்சுக்கோவே அப்படின்றவங்ககிட்ட உண்மையாக உரிமையாளர் ஆரிடம் அது எனக்கு சொந்தமான கார் அப்படின்ட்டு சொல்கிறாரு, ப்ரூஃப் பண்ணுறாரு. இந்த நிலையில் ஆறு உண்மையான உரிமையாளருக்கு அந்த காரை திருப்பி கொடுத்துட்டு தனக்கு பொருளை விற்ற டி அப்படின்றவர் மீது என்ன பண்ணலாம், கேஸ் ஃபைல் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் கண்டிஷன்ஸ் ஆஸ் டு டிஸ்கிரிப்ஷன். விவரிப்பு குறித்த நிபந்தனை. In a contract of sale by description, there is an implied condition that goods supplied should agree with the description made by the seller. For example, A has bought a machinery from B, who described it to be just 1 year old. After buying the machinery and using it for a month, A came to know that it is very old machinery. In this case, A can return the machinery to B on the ground that machinery is not as per the description, that is not recent one. Condition as per description, விவரிப்பு குறித்த நிபந்தனை. ஸோ அந்த விவரிப்பு அப்படி கண்டிஷன் என்ன இருக்குது, கண்டிஷன் மூலமாக அந்த விற்பனை செய்யப்பட்ட
அந்த ப்ராடக்டை விவரிக்கிறதுபடியாக இருக்கணும். ஸோ உதாரணமாக ஏ அப்படின்றவர் பி அப்படின்றவருக்கு ஒரு மெஷினரியை 1 வருட காலத்துக்கு பழையது என கூறி விற்கிறாரு. அதை நம்பி பி அப்படின்றவர் வாங்குறாரு. ஆனால் பின்னர் தான் தெரியுது அது மிகவும் பழைய ப்ராடக்ட் அப்படின்ட்டு. ஸோ இது 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ப்ராடக்ட் அப்படின்ட்டு உணர்ந்துக்கிறாரு. ஸோ இந்த நிலையில் பி அந்த மெஷினரியை விவரித்தபடி இல்லை அப்படின்ட்டு நிபந்தனையின்படி ஏ கிட்ட திருப்பி தந்து விடலாம். ஆனால் விவரிக்கப்பட்ட பொருளை சரக்கை சோதித்து உண்மை அறியும் வாய்ப்பில்லா நிலையில் மட்டுமே இந்த விதி பொருந்தும். ஸோ அது என்ன பண்ணலாம், இம்மீடியட்டாக அதை நம்ம உடனே வாங்கிட்டோம் அப்படின்னம்னா தான் அந்த விதி பொருந்தும். இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாது, அந்த விதி பொருந்தாது. அதாவது வாங்குபவர் வாங்க விரும்பும் பொருள் உண்மை நிலையை சோதித்து அறியும் வாய்ப்பை பெற்றிருந்தால், அதை சோதித்து அது 1 or 2 days டைம் கிடச்சிருந்தால் மட்டும்தான் இந்த விதி பொருந்தும். அப்போது இந்த விதி மற்றபடி இந்த ரூல் என்ன ஆகாது, பொருந்தாது. The next one, sale by sample, மாதிரி குறித்த நிபந்தனை. Where goods are sold by showing sample by the seller, for example food grains, cloth, medicine, chemicals, etc., the bill of goods supplied by the seller should be similar to the sample shown by the seller. In other words, where the goods supplied do not match with the sample, the buyer can very well return the goods subject to following conditions. ஸோ மாதிரி எந்த மாதிரியான மாதிரி காட்டு விற்கக்கூடிய சரக்குகள், உதாரணமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியங்கள், துணி வகைகள், மருந்துகள், புத்தகங்கள், இனிப்பு வகைகள் போன்றவற்றை இதை குறிப்பிடலாம். என்னென்ன அப்படின்னா, the bulk of the goods must correspond with the sample in quality. பெரும்பாலும் அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுறாங்க, மாதிரி சரக்கு தன்மையை பெற்றிருக்கணும். The next, the buyer should have a reasonable opportunity of comparing the bulk with the sample. இந்த ப்ராடக்ட் வாங்கிறதுக்கு ஒரு மாதிரி சாம்பிள் ஒப்பிட்டு பார்க்க வாய்ப்பு வாங்குனர் பெற்றிருக்கணும். ஸோ இதுக்கு சாம்பிள் இருக்க அதை ஒப்பிட்டு பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கணும். The goods must be free from any defect rendering the unsaleable. ஸோ அந்த விற்பனை செய்ய முடியாத குறைபாடு எதுவும் அந்த சரக்கில் இருக்கக்கூடாது. The next one, conditions as to quality or fitness, தகுதி அல்லது தன்மை குறித்த நிபந்தனை. There is no implied condition as to the quality or fitness for any particular purpose of goods, but goods must be fit for a particular purpose. ஸோ அப்போ இந்த ப்ராடக்டை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஏற்ற தன்மையுடையதாகவோ அல்லது பொருத்தமானதாகவோ இருக்க வேணும். ஸோ அதுதான் நம்ம என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா உட்கிடை. அதாவது உட்கிடை அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தோம்னா இம்ப்ளைடு. ஓகே, இம்ப்ளைடு கண்டிஷன் என்ன அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். தென் அதனுடைய நிபந்தனைகள் என்னென்ன, ஏதாவது இல்லை அப்படின்னு தெரிய வரும். ஸோ அதனால் நம்ம என்னென்ன அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த வாங்குவோர் நோக்கத்தை நிறைவேற்றுவதாகவோ அல்லது அதற்கு பொருத்தமாகவோ இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், த பையர் ஹாஸ் மேக் known to the seller the particular purpose for which he need the goods. என்ன சொல்கிறாரு, எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் இந்த ப்ராடக்டை வாங்குகிறேன் அப்படின்ட்டு அந்த விவரத்தை வாங்குறவற்றை தெரிவித்து இருக்கக்கூடியணும். The buyer relies on the seller skill or judgment. இந்த விற்பவருடைய திறமையும் தீர்ப்பையும் வாங்குறவரு நம்புவதாக வெளிப்படுத்திருக்கணும். The goods are of a description which is in course of the seller's business to supply. இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுறாங்க, சப்ளை பண்ணுறதா அவர் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கணும். Then for example, A bought set of false teeth from a dentist. The set did not fit into a mouth. Held that he could reject the set as the purpose for which it was bought for known the dentist. அந்த ப்ராடக்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க, டென்டிஸ்ட்கிட்ட ஒரு ஃபால்ஸான
டீத்தை அவர் பாட் பண்ணுறாரு. ஆனால் அது அவர் டீத்துக்கு செட் ஆகலை. அதனால் அவர் அதை என்ன பண்ணுறாரு, குவாலிட்டி ஃபிட்னஸுக்கு சரியாக இல்லை, அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அதை ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. த நெக்ஸ்ட் ஒன், கண்டிஷன் ஆஸ் டு மெர்ச்சன்டபிலிட்டி, விற்கும் தகமை குறித்த நிபந்தனைகள். If goods are bought by description and the seller is a dealer in goods of the description, the implied condition is that goods must be of merchantable quality. It only means that the goods must be saleable in the market under that denomination. A watch that will not keep time, a pen that will not write, and tobacco which will not smoke cannot be regarded as merchantable under such names. அந்த விவரிப்பினுடைய அடிப்படையில் வாங்கப்பட்ட அந்த ப்ராடக்டை விற்கக்கூடியவர் வழக்கமாக விற்பனை செய்து வரும் நிலையில் அந்த விற்ற சரக்கை விற்பதற்கு உகந்ததாக இருக்கணும். அந்த விற்ற ப்ராடக்ட் எதுக்கு இருக்கணும், விற்பனை செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்கணும். அதாவது அந்த விற்கப்படக்கூடிய ப்ராடக்ட்டு விற்பனை செய்து தகுதி படைத்தவராக இருக்க வேண்டும். அந்த ப்ராடக்ட் எதுக்கு விற்பனை செய்யணும் அப்படின்ற தகுதிக்கு உடையதாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நேரம் காட்டாத ஒரு வாட்சை, சரியாக எழுதாத பேனா, கிழிஞ்சு போன துணி, புகை வராத புகையிலை போன்றவற்றை விற்பதற்கு அருகதை அற்ற சரக்குகளாகும். எழுதாத பேனா அதை எப்படி நம்ம விற்பனை செய்ய முடியும், ஓடாத கடிகாரம் எப்படி விற்பனை செய்ய முடியும், சரியாக அந்த எழுதாத பேனா விற்பனை செய்ய முடியாது. கிழிஞ்சு போன கிளாத் மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, விற்பனை செய்ய முடியாது. புகையே வராத டொபாக்கோவை நம்ம என்ன பண்ண முடியாது, விற்பனை செய்ய முடியாது. இதெல்லாம் விற்பதற்கு தகுதியற்ற சரக்குகள் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது. த நெக்ஸ்ட்டு, கண்டிஷன் ஆஸ் டு ஹோல்சம்னஸ், உடல் ஆரோக்கியம் தொடர்பான நிபந்தனைகள். இன் கேஸ் ஆஃப் eatable, the goods must be wholesome besides being merchantable. அந்த பொருளை பொறுத்த வரைக்கும் அவை விற்பதற்கு உகந்ததாக இருப்பதோடு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எஃப் பாட் மில்க் ஃப்ரம் ஏ, எஃப்ஏ அப்படின்றவர்கிட்ட இருந்து மில்க் வாங்குறாரு. எ டைரி ஓனர், ஏ அப்படின்ற ஒரு டைரி ஓனர். The milk was contaminated with germs of typhoid fever. F wives on talking, the milk became infected and died of it. ஸோ அந்த வாங்கின பாலில் என்ன டைஃபாய்டு ஃபீவருக்கான ஜெர்ம்ஸ் இருந்திருக்கு, அதனால் அவர் பாதிக்கப்பட்டு இறந்துட்டார்னு சொல்கிறாங்க அவருடைய ஒய்ஃபு. ஏ வாஸ் ஹெல்ட் லயபிள் இன் டேமேஜஸ், அந்த டேமேஜுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஏ அப்படின்றவர் தான் காரணம். ஏன்னா பழைய பாலை விற்றதுனால அவர் அதுக்கு உயிர் இழந்ததுனால அந்த அதுக்கான நஷ்ட ஈடு அவர் தான் வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட்டு, கண்டிஷன் இம்ப்ளைட் பை ட்ரேட் யூசேஜ், வணிக வழக்கங்களை உணர்ந்து உட்கிடை நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பாரு. அண்ட் இம்ப்ளைட் condition as to quality or fitness for a particular purpose can also be fixed by the usage of trade. பொருளுடைய தரம் மற்றும் தன்மைகள் தொடர்பான நிபந்தனைகள் ஒரு குறிப்பிட்ட வணிக மரபுகளை நிறைவேற்றும்படி இருக்கும். For example, X sold certain drugs by action to Y. In the action sale, there is a trade custom to declare any defect in the goods, but X sold the goods without such declaration. Later, such goods were found to be defective. In this case, Y can claim a refund of the price on the ground of breach of custom. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ராடக்டை மெடிஷன் ப்ராடக்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அதில் என்ன இருக்குது, டிஃபெக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்டை சேல்ஸ் வித்தவுட் பெர்மிஷனில் எந்த ஒரு டிக்ளரேஷனும் இல்லாமல் அவர் சேல்ஸ் பண்ணிடுறாரு. பின்னாடி தான் தெரியுது அது டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்னு.
அந்த டைமில் அவர் என்ன பண்ணுறாரு, ஒய் என்ன பண்ணுறாரு, கிளைம் பண்ணுறாரு. ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட்டை ரீபே பண்ண சொல்லி. தென் நெக்ஸ்ட்டு ஒன், இம்ப்ளைடு வாரண்டிஸ், உட்கிடை நம்புறுதிகள். ஃபர்ஸ்ட் ஒன், குவைட் பொசஷன்ஸ், இடையூறற்ற உரிமை. There is an implied warranty that the buyer shall have and enjoy quiet possession of the goods if the buyer's possession is distributed by a person having a superior right to that of the seller. The buyer is entitled to claim the damages. தாம் வச்சிருக்கக்கூடிய ப்ராடக்டை பிறர் அது என்ன பண்ணுறாங்க, இடையூறு இல்லாமல் ஸோ முழுமையாக அனுபவிக்க முடியும் என்று நம்பி அந்த உடன்பாட்டில் இருக்கக்கூடியது ஒன்று. ஸோ வேறு யாரும் தன்னை விட சிறந்த உரிமை இருப்பதாக கூறிக்கொண்டு பின்னர் அந்த ப்ராடக்ட்டுக்கு உரிமை கூறக்கூடாது, அதை விளைவித்தல் கூடாது. விற்குனரிடம் வாங்குனர் நட்ட ஈடு பெறும் உரிமம் பெற்றவர். வேறு யாராவது உரிமை இருக்குது அப்படின்ட்டு வந்தாங்கன்னா அந்த ப்ராடக்டை விற்கிறவங்ககிட்ட இருந்து அந்த வாங்குறவங்க அந்த நஷ்ட ஈடு கேட்குறதுக்கான உரிமை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், X sold a second-hand radio to Y, who spent ₹100 on the repairs of the radio. This radio was seized by the police as it was a stolen one. Y filed a suit against X for the recovery of damages of breach of warranty of quiet possession, including the cost of repair. Y won the case. In other words, he was held entitled to recover the damages. எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் அப்படின்றவர் ஒய் அப்படின்றவருக்கு ஒரு ரேடியோவை விற்கிறாரு. ஒய் அந்த ரேடியோவை ₹100 செலவு செஞ்சு அதை அனுபவித்து வர்ற வேலையில் இசட் அப்படின்றவர் அந்த ரேடியோ என்னுடைய ரேடியோ அப்படின்ட்டு உரிமை கொண்டாடிட்டு வர்றாரு. அவர் அந்த ரேடியோவை தன்னிடம் எக்ஸ் திருடி விட்டு சென்றதாக கூறுறாரு. ஸோ இந்த நிலையில் ஒய் அப்படின்றவர் இசட்டை கொடுத்துட்டு எக்ஸ் மீது கேஸ் ஃபைல் பண்ணி அந்த ரேடியோக்கான காசும் அதை ரிப்பேர் பண்ண காசும் சேர்த்து தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போடலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரீ ஃப்ரம் எனி என்கம்பரன்சஸ். The goods bought must not have been subject to any charge or right in favor of a third party. If the buyer possession is distributed by reason of the existence of any encumbrance, he is entitled to claim damage for breach of warranty. For example, X borrowed ₹50,000 from Y and hypothecated his auto rickshaw with Y as security. Later on, X sold the auto rickshaw to Z, who bought it in good faith. In this case, Z can claim damages from X because his possession is distributed by Y having a encompass on the auto. அப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், ஃப்ரீ ஃப்ரம் எனி என்கம்பர்ஸ்னஸ், வில்லங்கம் பற்றிய நம்புறுதி. தான் வாங்கிற சரக்கு ஒரு மூன்றாம் நபருடைய பிணையத்திற்கு உட்பட்டது அல்ல என்று வில்லங்கம் பற்றி நம்புறுதி விற்பனை ஒப்பந்தத்தில் இருக்கணும். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் அப்படிங்கிறவர் ஒய் என்பவர்கிட்ட தன்னுடைய ரிஸ்ட் வாட்சை அடமானம் வைக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ரிக்ஸ் வாட்சோ இல்லது ஆட்டோ ரிக்ஸாவோ எதையாவது ஒன்று அடமானம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. ஸோ அப்படி அடமானம் வைக்கிற ப்ராடக்டை அவர் என்ன பண்ணுறாரு, ஹைப்போத்திகேட்டட் அந்த அடமான பத்திரம் வச்சு பண்ணுறாரு இந்த செக்யூரிட்டி மூலமாக. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, எக்ஸு அந்த ப்ராடக்டை சோல்ட் பண்ணுறாரு, இசட்டு அதை வாங்கிக்கிறாரு நல்ல நம்பிக்கையில். பட் இந்த கேஸ் இசட் என்ன பண்ணுறாரு, கிளைம் பண்ணுறாரு டேமேஜோடு சேர்த்து அது பொசஷன் வேணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. ஏன்னா ஒய் ஹேவிங் என்கம்பர்சஸ் ஆன் த ஆட்டோ, ஒய் தான் அந்த ஆட்டோவுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு. தென் நெக்ஸ்ட் ஒன், வாரண்டி இன் த கேஸ் ஆஃப் டேஞ்சரஸ் கூட்ஸ், அபாயமுள்ள பொருள் சார்ந்த நம்புறுதிகள்.
தான் விற்கக்கூடிய பொருள் அபாயமாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா where the seller knows that the goods he is selling are dangerous or likely to be dangerous to the buyer and the buyer is ignorant of the danger. The seller should warn the buyer of the probable danger. Otherwise, he will be liable to compensate the buyer in case of any injury. அபாயம் உள்ள பொருள்கள் மீது எப்படி நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் விற்கக்கூடிய பொருளை அபாயகரமான பொருளோ அல்லது வாங்கிறதுக்கு அபாயத்தை விளைவிக்கும் என விற்கிறவர் அறிஞ்சால் அந்த வாங்கக்கூடியவர்கிட்டருந்து அது குறித்த எச்சரிக்கை செய்ய வேண்டும். அந்த ப்ராடக்ட்டை வாங்குறவங்ககிட்ட அந்த ப்ராடக்டை பற்றி எச்சரிக்கை செய்யணும். இல்லை அப்படின்னா வாங்குவோருக்கு அந்த விற்கப்பட்ட பொருளால் ஏற்படக்கூடிய விபத்தை நட்ட ஈடு தர வேண்டும். வாங்குறவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு நஷ்ட ஈடு தர வேண்டும். தென் நெக்ஸ்ட் ஒன் அன்பெய்டு செல்லர் மீனிங் விலை செலுத்த பெறா வணிகருடைய பொருள் என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். எ செல்லர் இஸ் டேமேஜ்டு டு பி அண்ட் அன்பெய்டு செல்லர் when the whole of the price has not been paid or a bill of exchange or other negotiable instrument given to him has been dishonored. Thus, it would be obvious that a seller who has received only a part of the price is also unpaid seller. Seller includes not only the actual seller but also an agent of a seller or a cognizee. ஸோ இந்த விற்ற பொருளுடைய விலை முழுசும் செலுத்தப்படாவிட்டாலோ அல்லது விற்ற பொருளுக்காக வாங்கக்கூடியவர் கொடுத்த செக் அல்லது அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுச்சீட்டு ஏதாவது இருந்தாலோ அதை அவமதிக்கப்படும் போது அந்த விற்றவர் அந்த விலை பெறாத விற்குனருக்கு கருதப்படுகிறார். விலை பெறாததா அதை விற்காமல் இருக்கக்கூடிய பொருள் அப்படின்ட்டு கருதுகிறார். ஆக அந்த விற்ற தொகையில் ஒரு பகுதியை மட்டும் பெற்றவர் கூட விலையில் செலுத்தப்படா விற்குனர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது ஒரு பகுதியை கூட அவங்க வாங்கிக்கிட்டவங்க அவங்களுக்கு பகுதி இல்லை. ஸோ அந்த விற்குனர் என்ற சொல் சரக்கினுடைய உரிமையாளர் மட்டுமல்லாமல் அவரது முகவரையும் அல்லது காப்பீடு பெறுநரையும் குறிக்கும். அது சரக்கோட உரிமை பெற்றவங்க மட்டும் இல்லாமல் அதனுடைய காப்பீடு பெறுநரையும் குறிக்கும். இன்சூரன்ஸ் பெறக்கூடியவையும் அது குறிக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் ரைட்ஸ் ஆஃப் அன் அன்பெய்டு செல்லர் விலை செலுத்த பெறா விநிகருக்கான உரிமைகள். ஸோ ஃபஸ்ட் ஒன் ரைட்ஸ் ஆஃப் அன் அன்பெய்டு செல்லர் அகெயின்ஸ்ட் த கூட்ஸ் அண்டர் தட் வேர் த ப்ராப்பர்ட்டி இன் த கூட்ஸ் ஹேஸ் பாஸ்டு டு த பையர். அந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுறாங்க விற்ற சரக்கினுடைய உரிமையை வாங்குபவருக்கு மாற்றப்பட்டிருக்கும் போது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் பாரு ரைட் ஆஃப் லேன். சரக்கினுடைய உரிமையை என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். An unpaid seller has a right to retain the goods till he receive the price but to exercise this lien. அவர் என்ன பண்ணுறாரு அந்த விலை முழுவதையும் பெறும் வரைக்கும் அந்த ப்ராடக்டை தன்னுடைய வசம் வச்சுக்கொள்கிறாரு. அந்த உரிமை விலை செலுத்தப்படாத வணிகருக்கு உண்டு. ஸோ இந்த உரிமை பெறாத என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் he must be in of goods. He must be in possessions of goods. ஸோ அந்த சரக்கினுடைய உரிமையை விற்றவர் பெற்றிருக்க வேண்டும். The next one, the goods must have been sold without any stipulation as to credit or where goods have been sold on credit. The term of credit must have expired. He can also exercise the right of lien when the seller becomes insolvent. அதை கடன் பேரில் அந்த சரக்கை விற்றிருக்கக்கூடாது அல்லது கடனுக்கு விற்றிருந்தா அந்த கடன் தவணை காலம் முடிந்து இருக்க வேண்டும். அந்த ப்ராடக்டை எதுக்கு விற்றுருக்கக்கூடாது கடனுக்கு விற்கக்கூடாது. சப்போஸ் கடனுக்கு விற்றிருந்தா அந்த கடன் எல்லாத்தையும் அவர் அடைச்சிருக்கணும். த நெக்ஸ்ட் ஒன் இட் மஸ்ட் பி ரிமெம்பர்டு that the right of lien depends on actual possession
Thus, what the seller has transferred to the buyer the document of title, the goods, his lien is not affected so long as he continues to be in possession of the goods. அந்த வாங்கக்கூடியவர் நொடிப்பு நிலைக்கு போயிட்டா, அதாவது இன்சால்வெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த சரக்குடைய உரிமை அந்த விற்றவருக்கு மாற்றி கொடுத்திருந்தால் கூட அந்த பாதிக்கப்படுவது இல்லை, உரிமை பாதிக்கப்படுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், A has sold 10 TV set to B and transferred the documents of title to the goods to B by courier service, but goods are under the custody of A, ready for dispatching to booking office. Meantime, B become insolvent. In this case, A can retain the goods. ஸோ A அப்படின்றவர் ஒரு 10 டிவியை பிக்கு அனுப்புறதுக்கு ரெடி பண்ணி அதுக்கு உண்டான கொரியர் சர்வீஸில் அதை ரெடி பண்ணிட்டார். பட் அவர் என்ன பண்ணல, அதை டிஸ்பேச் இன்னும் பண்ணல. ஸோ அதுக்கு முன்னாடி பி அப்படின்ற ஒரு இன்சால்வெண்ட் ஆகிட்டார். ஸோ அதனால் A அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணிக்கிறாரு, ரீட்டைன் பண்ணிக்கிறாரு. தென் நெக்ஸ்ட் ஒன், circumstances under which the right of lien is lost. பற்று உரிமை இழப்பு. First one, when he deliver the goods to a carrier or other bally for the purpose of transmission to the buyer without reserving the right of disposal of the goods. For example, X of Delhi sold some goods to Y of Bombay and took the railway receipt in the name of Y and sent the railway receipt to Y. In this case, X has not reserved the right of disposal of goods. ஃபஸ்ட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விற்ற பொருளுக்காக விலையை தராமல் அந்த நிலையில் இருக்கக்கூடிய சரக்கை தான் நினச்சபடி நிறுத்தி வைக்கக்கூடிய உரிமை ஒப்பந்தம் ஏற்படும் போது அதை எடுத்துக்கொள்ள தவறும் போதோ அந்த பற்றுரிமை, அதாவது லீன் ஆஃப் லாஸ்ட், இழக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் அப்படின்றவர் ஒய் அப்படின்றவருக்கு வாங்குனருக்கு பொருளை விற்கிறார். ஆனால் எக்ஸ் விற்பனையாளர் ஒய் வாங்கக்கூடியவரின் பெயரில் ரயில் ரசீதை எடுக்கிறார், அதை ஒய்க்கு அனுப்பிவிட்டார். ஸோ இந்த சூழ்நிலையில் எக்ஸ் அப்படின்ற ஒரு விற்பனையாளர் இந்த பொருள் மீதான பற்று உரிமை கொண்டிருக்க விரும்பவில்லை என்பதை காட்டுது. எக்ஸு அந்த பொருளுக்கு உண்டான உரிமையை காட்டக்கூடியதா இல்லை. அதர்வைஸ், when the buyer or his agent lawfully obtain possession of them, in other words, buyer took delivery from booking office. ஸோ அதை வாங்கக்கூடியவரோ அல்லது அவருடைய முகவரோ அந்த பொருட்களுடைய உரிமையை பெற்றுவிட்டால், அதுவும் இல்லை அப்படின்னா, when the seller waives his right of lien, அந்த பற்று உரிமை செய்ய உரிமையை விற்பவர் விட்டு கொடுத்துருக்கணும். இதுதான் நடக்கும். Then next one, right of stoppage in transit, வழி இடை நிறுத்தல் உரிமை. Where the seller has delivered the goods to a carrier or other bailee for the purpose of transmission to the buyer, but the buyer has not acquired them, then the seller can stop the goods and regain the possession. In other words, goods must be neither with the seller nor with the buyer, but should be in the hands of a carrier. Further, the buyer must have become an insolvent. இந்த சரக்கை விற்கக்கூடியவர் இடத்துலேருந்து வாங்குகிற இடத்துக்கு செல்லும்போது, ஸோ அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணி வழிமறித்து தன் கைவசம் கையகப்படுத்த உரிமை விலையை பெறாத வணிகருக்கு உண்டு.
அதற்கான நிபந்தனைகள் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னா அதில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு டெர்மினேஷன் ஆஃப் ரைட் ஆஃப் ஸ்டாப்பேஜ். திஸ் ரைட் டு ஸ்டாப் த குட்ஸ் கம்ஸ் டு an end. ஸோ இந்த சரக்கு வழியில் சென்று கொண்டிருக்கும் போது அதனை இடைமறித்து தடுக்கும் உரிமை என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், when the goods are delivered to the buyer or his agent. அந்த சரக்கினுடைய உரிமையை வாங்குவோரோ அல்லது அவரின் முகவரோ அதை கொடுத்து விட்டு அந்த பொருளை வாங்கிக்கிற மாதிரி இருக்கணும். Then next, when an arrival of the goods at the appointed destination, the carrier communicate to the buyer or his agent that he is holding the goods on his behalf. அந்த பொருள் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்ததுக்கப்புறம் அந்த பொது சரக்கேற்று நிறுவனம் வாங்குவோர் அல்லது அவருடைய முகவருக்கு அந்த பொருள் வந்து சேர்ந்து விட்டது என தகவல் தெரிவிக்கணும். The next one, right of resale. மறு விற்பனை உரிமம். The unpaid seller can resell the goods. unpaid seller என்ன பண்ணலாங்க, அந்த ப்ராடக்டை ரீசேல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், where they are of a perishable nature. விற்கப்பட்ட சரக்கு அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய பெரிஷபிள் ப்ராடக்டாக இருந்தது, நேச்சராக இருந்துச்சுன்னா. தென் நெக்ஸ்ட்டு அதை என்ன பண்ண உடனே ரீசேல் பண்ணலாம், அவங்களுக்கு உரிமை இருக்குது. தென் ஆஃப்டர் எக்ஸசைசிங் ஹிஸ் ரைட் ஆஃப் lien or stoppage in transit, even though he has given intimation to the buyer of his intention to resell, buyer has not tendered the price within a reasonable time. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த உரிமை வழிமறித்து கைப்பற்றிய சரக்கை மீண்டும் வேறு நபருக்கு விற்கும் தனது எண்ணத்தை வாங்குறவங்களுக்கு தெரிவித்த பின்பு வாங்குவோர் அதற்கான விலையை செலுத்தாத போது, வாங்குறவங்க என்ன பண்ணுறாங்க அதுக்கான விலையை செலுத்தாமல் இருக்கும்போது அது என்ன பண்ணலாம், ரீசேல் பண்ணலாம். த நெக்ஸ்ட்டு, where the seller has expressly reserved the right of resale in the contract itself. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மறு விற்பனை செய்யக்கூடிய உரிமையை சரக்கு விற்பனை ஒப்பந்தத்தில் கூறப்பட்டிருந்ததுன்னா அந்த வாங்குபவருக்கு விற்பவர் அறிவிப்பு தர தேவையில்லை. தென் நெக்ஸ்ட்டு, where the property in the goods does not pass to the buyer. பொருள் மீதான உரிமை வாங்குறவருக்கு மாற்றப்படாத போது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ரைட் ஆஃப் அன் அன்பெய்டு செல்லர் அகெயின்ஸ்ட் த குட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் இப்போ தான் செகண்ட் பாயிண்ட் வந்திருக்கு. செகண்ட் பாயிண்டில் என்ன, வாட் த ப்ராப்பர்ட்டி இன் த குட்ஸ் டஸ் நாட் பொசஸ் டு த பையர். ஓகே, இந்த பொருள் மீதான உரிமை வாங்குபவருக்கு மாற்றப்படாமல் இருக்கும்போது என்னென்ன நடவடிக்கைகள் இருக்குது அப்படின்ட்டு பாரு. ஃபர்ஸ்ட் ஒன், a right of an unpaid seller against the buyer personally. Then first அதில் shoot for price. அந்த ப்ரைஸ் என்ன பண்ணுறாங்க, விலையை கோரி வழக்கு தொடுத்தல். where the ownership in the goods has passed to the buyer and the buyer refused to pay for the goods, that seller can file case against the buyer for the price. விலையை கேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வழக்கு தொடுக்குறாங்க. அந்த விற்கப்பட்ட ப்ராடக்ட்டுக்கு உரிமை வாங்கினருக்கு மாற்றி தந்த பிறகு அந்த வாங்கினவரை பொருளுக்கான விலையை தர தவறும்போது விற்றவர் அதற்கான விலை பெற வழக்கு தொடுக்கலாம். ப்ராடக்ட் நான் சேல்ஸ் பண்ணிட்டேன், ஆனால் அவன்கிட்ட எனக்கு இன்னும் அமௌண்ட் வரல, அதனால் நான் ப்ராடக்ட் வாங்கினவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், ஷூட் ஃபார் டேமேஜ் ஃபார் நான் அக்செப்டன்ஸ். ஏற்காமையால் நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தொடருதல். where the buyer wrongfully refused to accept the goods, the seller can sue him for damage for an acceptance of the goods. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அதை வாங்குறவர் சரக்கு தவறுதலாக ஏற்க மறுக்கிறாரு, அதுக்காக அந்த நஷ்ட ஈடு கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, வேண்டான்னு சொல்லும்போது அந்த நஷ்டத்தை அந்த ஆர்டர் கொடுத்தவர் ஏற்றுக்கணும் அப்படின்னு கேட்டு ஃபைல் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட்டு, ஷூட் ஃபார் cancellation of the contract before the due date. உரிய காலத்துக்கு முன்பு அந்த ஒப்பந்தத்தை
மாற்றுவதற்கு வழக்கு பண்ணுறாங்க. Where the buyer cancelled the contract before the date of delivery, the seller may either treat the contract as continuing or wait till the due date, or he can file a case against buyer immediately. அந்த உரிய காலத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்க, அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணும்போது என்ன நடவடிக்கை வருது பார்த்தீங்கன்னா, அந்த சரக்கு ஒப்படைக்க நாளுக்கு முன்னாடியே அந்த வாங்கக்கூடியவர் அந்த ஒப்பந்தத்தை மறுக்கும்போது அந்த விற்கக்கூடியவர் அந்த ஒப்படைப்பு நாள் வரை காத்திருக்காமல் உடனே நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தொடங்கலாம். ஸோ உடனே நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து நான் பண்ணுறோம் அப்படின்னம்னா அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ப்ராஜெக்ட் பண்ணதுக்கான நஷ்ட ஈடு அவங்க கேட்டு ஃபைல் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், ஷூட் ஃபார் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி கேட்டு வழக்கு. Where there is a specific agreement between buyer and seller regarding charging interest on the price, the seller can recover interest from the buyer from the due date of contract till the date of payment of purchase price. If there is no specific agreement, the seller can charge interest from such day as he may notify the buyer. இந்த விற்பனை விலையை தராத போது அதற்கான வட்டி கேட்டு உரிமையை விற்பனையாளர் விற்பனை ஒப்பந்தத்தில் தெளிவாக குறிப்பிட்டு இருக்கணும். ஸோ அப்படி குறிப்பிட்டிருந்தால் அந்த விலையை செலுத்த வேண்டிய நாளிலிருந்து வட்டியை சேர்த்து வசூலிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த நிலையில் வாங்குவோர் குறிப்பிட்ட நாளிலிருந்து மட்டுமே வட்டி வசூலிக்க முடியும். These are all the where the property in the goods does not possess in the buyer. Now completed the chapter 21. Thank you for listening my class. We will meet in next class.